நித்தம் எழுந்தருளி நின்மலனே எந்தனுக்கே புத்தி மிக மிகவும் போதித்து சித்தமயல் போக்குவாய் இன்ப சுகபூரணத்து இரண்டரவே ஆக்குவாய் சொகநாதா உனக்குப் பணி செய்ய உந்தனே என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தா மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நிர்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொகநாதா பேரன்பனல்ல பிழை செய்யான் தானல்ல ஓர் அன்பும் இல்லா உளுத்தனின் பேரன்பு காட்டி என்னை காட்டி உனை காட்டி இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர் சொகநாதனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரமறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கலைக்கண்களே உலகம் யாவையும் தாமுலாக்களும் நிலைபெறுத்தலும் நீங்களும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண். நம பார்வதீபதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய எல்லாம் அல்ல அம்மையப்பரின் திருவடிகளை பணிவன்போடு எளியை வணங்கி மணிகிறேன். அருந்தரும் பதஞ்சலி வியாகரபாதற்காக ஆனந்தமான நடராஜ பெருமானாக எழுந்தருளி ஆடல் காட்டியருளி அருள் ஆதரவு தந்தருடைய நடராஜ பெருமானுடைய மூலப்புருஷராக விளங்குகின்ற வழிபாட்டிற்குரிய ஸ்ரீமூலநாத பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டு நம்முடைய சிதம்பரம் திருத்தலத்திலே பிரகாரத்தில் எழுந்தருளி இருப்பவர் ஸ்ரீமூலநாதர். அவர் அம்பிகை ஒரு பாகமாக கொண்டவர். அவரை நோக்கித்தான் பதஞ்சலி வியாகரபாதர்கள் எங்களுக்கு ஆடல் வல்ல நிகழ்ச்சியை காட்டி அருள வேண்டும், கைலாயத்தில் நாங்கள் பார்த்த காட்சியை காட்டி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டதன் மூலமாக ஸ்ரீமூலநாதர் பதஞ்சலி வியாகரபாதருக்காக ஆடி காட்டிய ஒன்றுதான் நடராஜ பெருமான் திருவுருவம். எனவே நாம் சிதம்பரம் செல்லுகிற பொழுது மறக்காமல் மூலபுருஷராக விளங்குகின்ற ஸ்ரீமூலநாத பெருமான் சந்நிதிக்கு சென்று வணங்க வேண்டும். அத்துடன் ஸ்ரீமன் நடராஜ பெருமானுடைய திருவடிகளையும் வணங்க வேண்டும். சிவகாமி சமேதரான ஆனந்தமான நடராஜ பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். எல்லாம் அல்ல பரம்பொருளை போற்றி மகிழ்கிறேன். திருவிளையாடல் புராணம் என்று சொல்லுகிற நூலினுடைய ஞானமூர்த்தி அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி தந்த அருதரும் அங்கே இருக்கிற சோமசுந்தர கடவுளை வணங்கி மகிழ்கிறேன். இங்கே இந்த வேதபாராயண மடத்தில் அற்புதமான மூர்த்தமாக எழுந்தருளியிருந்து அபயக்கரம் காட்டி
நம்மையெல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கிற காஞ்சிபுரம் சங்கர மடத்தினுடைய மகா பெரியவா அவருடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். இந்த வேத பாராயண மடத்தை தோற்றுவித்த அருளி இந்த வண்ணம் நல்ல சத்சங்கத்தை நிகழ்த்துவதற்காகவும் பல்வேறு வேத பாராயண நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துவதற்காகவும் அமைத்து தந்திருக்கிற முன்னோருடைய சிந்தனைகளுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் புலப்படுத்திக் கொள்கிறேன். வேதபாராயண மடத்தினுடைய இப்போது இருக்கிற நிர்வாகம் சார்ந்திருக்கிற பெரியவர்கள், சான்றோர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருடைய அன்பிற்கும் தலைவணங்கிக் கொள்கிறேன். இங்கே இன்று முதல் 10 நாட்கள் பத்துடையீர் ஈசன் வடாடியீர் என்று மணிவாசக பெருந்தகை சொல்வது போல 10 உடையவர்களாக, பற்று உடையவர்களாக, இறைவன் திருவடியில் பற்று உடையவர்களாக விளங்குகின்ற அடியார் பெருமக்களை அழைத்து 10 நாட்கள் திருவிழா புராணத்தை நீங்கள் பேசுங்கள் என்று எனக்கு ஆணை தந்த அருளிய என்னுடைய மதிப்பிற்குரிய பெரியவர், உலகமறிந்த நாவலர், சரையாத்திரைக்கு ஒரு திலகம் என்றால் அவர்தான் என்று சொல்லும் அளவில் விளங்கிக் கொண்டிருக்கிற இனிய பெரியவர் திருவாளர் ராகவையாவுடைய அன்பிற்கு தலைவணங்கிக் கொள்கிறேன். நல்ல எல்லாரும் ராகவை இருக்கிறார். ஏன்னா அந்த தொண்டு செய்வதற்கு இப்போது நபர்கள் குறை. சத்சங்கத்தை நிகழ்த்துவது என்பது பெரிய விஷயம். அதை அவர்கள் ஓடி 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 செய்து கொண்டிருக்கிறார் இந்த வயசுல. அதனால 10 பேர் 100 பேர் அழைச்சி 4 நல்ல விஷயங்கள் கூட்டலாம். எந்த நிகழ்ச்சி நடத்தினா கூட்டம் வரணும் அவருக்கு தெரியும். ஆனா அதை விட அதாவது என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா, பொழுதுபோக்கும் நிகழ்ச்சியாக இது இல்லாமல் பழுது நீக்கும் நிகழ்ச்சியாக நடத்துகிற கவனம் கொண்டவர் பெரியவர் ராகவன் ஐயாவர் என்பதை நெற்று அன்போடும் நன்றியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு இங்கே என்னை வாழ்த்தி பேசி தந்த அருமை தம்பி சிந்தனை செல்வர், மிகப்பெரிய பட்டிமன்ற புத்தக திருவாளர் அருட்பிரகாசம் ஐயாவுடைய அன்பிற்கும் தலைவணங்கிக் கொள்கிறேன். என்னோடு 10 நாட்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உற்ற துணையாகி இருந்து எனக்கு மிகப்பெரிய நிலையில் துணையாகி இருக்கிற என்னுடைய மைத்துனர் டாக்டர் மனுஷனோட அன்பிற்கு தலைவணங்கிக் கொள்கிறேன். என்னுடைய அனைத்து பணிகளையும் என்னையும் சேர்த்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற தாயிலும் சால பறிந்த என் மனைவி திருமதி ஞானபூதி அவர்களை மனமாற பாராட்டுகிறேன். ஏனென்றால் மனைவி செய்கிற அந்த உற்ற துணை செயலை அங்கீகரிக்க வேண்டும், மனமாற பாராட்ட வேண்டும். அவர்களையும் பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு விதமாக உபயதாரர்களாக விருந்து உபசரித்தல், இன்னும் நிகழ்ச்சி பரவிக்கு செய்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏற்று போற்றி இருக்கின்ற புண்ணிய சீலர்கள் அனைவருடைய அன்பிற்கும் நான் தலைவணங்கிக் கொள்கிறேன். சான்றோர்கள் பெருமக்களே, இனிய மெய்யன்பர்களே, சான்றோர்கள் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, என்னுடைய இனிய மாணவ செல்வர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை புலப்படுத்திக் கொள்கிறேன். அருமையான ஒரு செய்தியை சொன்னார் பெரியவர் ராகவையா அவர்கள். பரஞ்சோதி முனிவர் இந்த திருவிழாடல் புராணத்தை ஆக்கி தந்தவர். அதை சொல்லுகிற பொழுது அழகான ஒரு தொடரை சொன்னார். கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை என்று திருவம்பாவையிலே ஒரு தொடர் வருகிறது. பரஞ்சோதி என்ற சொல்லானது இறைவனை குறிப்பது. பரமஜோதி யாராலும் எட்டி பிடிக்க முடியாத அருட்பெரும் ஜோதி, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி என்றால் உண்மை தொகை, அருட்பெரும் ஜோதி என்றால் பண்பு தொகை. இரண்டும் இருவேறு பொருளுடையது. அரும்பெரும் ஜோதி என்றால் அருமையும் பெருமையும் உடைய ஜோதியின் அர்த்தம்.
அருட்பெருஞ்சோதி என்றால் அருளாகிய பெரிய ஜோதின்னு அர்த்தம். இது இலக்கணத்தில் வருவது. அதை நினைவுபடுத்தினார். என்ன கேள்வி பரஞ்சோதி, அத ஐயா அவர்கள் நினைவுபடுத்தினால் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். கேள்வி என்றால் ஒப்புமை இல்லாத, சமம் சொல்ல முடியாத இறைவன் பரஞ்சோதி, இறைவன் பரங்கருணை. அவர் எப்படிப்பட்டவரா? கேள்வியில் ஒப்புமை இல்லாத பரஞ்சோதி, கேள்வியில் பரஞ்சோதி என்று மாணிக்கவாசகர் பேசுகிறார். இது அப்படியே நம்முடைய கம்பநாட்டு ஆழ்வார் கம்பராமாயணத்தில் வாங்கி பொன்னே போல் போர்த்தி கொண்டு ஒரு சரியான இடத்தில் பயன்படுத்துகிறார். அந்த குகன் நாவாய் வெட்டுவர் ராமச்சந்திரமூர்த்திக்கும் இலக்குவனுக்கும் சீதா பிராட்டிக்கும் பல்வேறு விதமான பணிவிடை செய்து அவர் அனுப்பிவிட்ட பிறகு பரதன் தேடி வருகிற நிலையிலே முதலில் கொஞ்சம் சினம் கொண்டவன். பின்னே அவர்கள் நெருங்கி வந்தவுடன் பரதனை பார்த்து விட்டு இவனை போய் தவறா செய்து விட்டோம், நினைத்து விட்டோம் என்று சொல்லி பற்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை என்று கம்பனார் ரொம்ப அழகான பாட்டு. அதை சொல்லி நான் இவர் தவறா நினைச்சிட்டேன் என்று சொல்லிவிட்டு குகன் சொன்னதாக கம்பநாட்டாளர் பாடிய வார்த்தை, 1000 ராமர் நின் கேள் ஆவார். கம்பராமன் 1000 ராமர் தாய் உதவிய தரணி தன்னை காண சொன்னான் குகன். அம்மா வாங்கி தந்த உலக ஆட்சியை தீவினை என்ன நீர்த்து அம்மா வாங்கி தந்த ஆட்சி அது நல்வினை அல்ல, தீவினை. அந்த ஆட்சி உட்காருமையானால் மிகப்பெரிய பாவம் வந்துவிடும் என்று கருதி கொண்டு தாய் உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயின என்ற பொழுது அம்மா நின் கண்ணை கண்டா 1000 ராமர் நின் கேள் ஆவார் என்றான் குகன். இந்த கமலாக்காழ்வார் எடுத்து பேசுகிறார். இது எங்கிருந்து பெற்றார்? திருவப்பா அதான் ஐயா சொன்னாங்க, கேள்வியில் பரஞ்சோதி. அதை நினைவு பரஞ்சோதி நம்ம அருமை தந்தை அருட்பிரகாசம் என்னை மையப்படுத்தி ஆனாவன் ஒரு ஆத்திச்சுடி எழுதிட்டார். ஆனா அவனா ஈனா ஈயன்னா உணவு. இப்பொழுதெல்லாம் பாடப்புத்தகங்கள்ல ஆனான்னா அடங்கிய விரும்பு, அவனான்னா ஆறுவது சினம், ஈனான்னா இயல்வது கரவேல் என்ற பாட்டு இல்லை. அது என்னமோ காட்டு இருக்கா இல்லையான்னு தெரியல. அம்மா இங்கே வாவா, ஆசை முத்தம் தாப்பா, தாத்தா இலையில் சோறு போட்டு ஈ சோறு போட்டு அது 60 சினம். இந்த அப்பை எழுதினாள் ஆவண் ஆகும். எத்தனை கோடி கொடுத்தாலும் தரும் அவை. சினம் ஆற வேண்டும். 5 மணிக்கு நமக்கு கோபம் வந்தா 5:10 ஆறிடும். அதான் மகான்கள் இலக்கணம். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுடி கணமேயும் காத்து அருவி என்றார் திருவள்ளுவர். ஒரு கணத்துல மாறிடும். ஆனா ஒரு கணத்துல காட்டுறது கஷ்டம் எழுதுல. அது ஞானிகளுக்கு அந்த அப்ப என்ன தெரியுதுன்னா ஒரு கணத்துல மாறிடும். அடுத்த நிமிஷம் ஜெயிப்பாங்க. அதை சொல்றார் அப்பையா, ஆறுவது சினம், ஆராய்ச்சினம் போராய். எங்களுடைய இலக்கண நூலிலே நல்வானாக்கன் ஆகாதவன் இலக்கணம் சொல்ல வந்த பொழுது அவன் எப்படி இருப்பான்னா, நல்வானாக்கன் ஆராய்ச்சினத்தன் தொடர்பு. சினம் ஆறாது இருப்பவன் மாணாக்கன் இருக்கக்கூடாது. வாத்தியார் இப்ப திட்டான்னா அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு அந்த வாத்தியார் கூப்பிட்டாருன்னா என்னன்னு போய் கேட்கணும். அவன் தான் நல்மாணாக்கன் வளரக்கூடிய
கூடக்கூடியவன் அர்த்தம். இதெல்லாம் அவன் நினைவுபடுத்தின இந்த பெரும் புலவர்கள் இருவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நன்றி புலப்படுத்திக் கொண்டு இப்ப நாம் திருவிளையாடற் புராணத்தை வழங்கிய கவிஞர் அருட்கவிஞர் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி என்ற பெயர் வருகிற பொழுது நமக்கு 3 பேர் ஞாபகம் வரும். சிறு தொண்டருக்கு இயற்பெயர் பரஞ்சோதி. அவர் சிறு தொண்டரே வச்ச பெயர் இல்லை. அடுத்து இன்னொரு பரஞ்சோதி மகரிஷி என்று ஒருவர், இவர் பரஞ்சோதி முனிவர். எனவே இவரால் அருளி செய்யப்பட்ட திருவிளையாடற் புராணம். இவர் வரலாறு என்னன்னா, வேதாரண்யத்திலே வாழ்ந்தவர். திருமலை காட்டிலே இளம்பிராயத்திலேயே கொஞ்சம் ஆன்மீக ஈர்ப்பு இருந்தது. ஆன்மீக ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லணும்னா, ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் கொண்டு அவர் வாழ்ந்திருக்கிறார். நேர மதுரைக்கு போயிருக்கிறார். மதுரையிலே பிரகாரம் எல்லாம் வரல. அப்பொழுது திடீரென்று ஒரு சுவாமிஜி அவர் முன்னே தோன்றி ஆட்சி வழங்கினார். அவர் யாருன்னு இவருக்கு தெரியாது. அவரை தேடி இவர் போனதாக சரித்திரம் இல்லை. அவரால் தோன்றி ஆட்சி வழங்கினார். உடனே அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் ஆலாசிய மானியம் என்று ஒரு வடமொழி மொழி இருக்கிறது. இங்க ஒரு செய்தி சொல்லியிருந்த வடமொழி என்றால் சமஸ்கிருதம், இந்திய. திருக்கல்யாணத்துலாமா மீனாட்சி கல்யாணம். வடமொழி என்றால் அது சமஸ்கிருதம், இந்தி அல்ல. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த செய்ய சொல்லலாம் ராகவையா இருந்தால் திரும்பவும் நினைக்கிறாங்க. வடக்கு திசையிலிருந்து வந்த மொழி அல்ல சமஸ்கிருதம். வடமொழி என்று சொல்வதற்கு காரணம், அது வடக்கு திசையிலிருந்து வந்து பேசப்பட்ட மொழி அல்ல. அது ஒரு காரணம் சொல்றேன். வடக்க எந்த இடத்திலும், எந்த மாநிலத்திலும், எந்த மனிதர்களிலும், எந்த குடும்பத்திலும், யாருடைய குலத்தொழிலுக்கும் அந்த சமஸ்கிருதம் தாய்மொழியாக இதுவரை இல்லை. நல்ல கையெழுத்து. சமஸ்கிருதம் யாருக்குமே தாய்மொழி. அப்புறம் என்னது துவேஷம்? நான் என்ன சொல்றேன், துவேஷம் பண்ணுவதற்கு கூட உங்களுக்கு அந்த தெளிவு இல்லையே. இளங்கோவடிகள் கடைசியில் 30வது காலையில் சொல்வார், தெய்வம் தெளிந்தோரை பெரு இன்னைக்கு வேணும். அப்படி என்றால் சமஸ்கிருதத்துக்கு வடமொழி என்று ஏன் பெயர் வந்தது என்றால், வடவாள மரத்தின் கீழிருந்து, இன்னொரு சொல்றேன், வடவாள மரத்தின் கீழிருந்து இறைவன் பரமேஸ்வரன் சனகாதி முனிவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஐயங்கள் தீர உபதேசம் செய்ய எடுத்துக்கொண்ட மொழி சமஸ்கிருதம். எனவே வடவாள மரம்ன்றது ஒரு மரம். கல்லால் இடமறை வில்லார் அருளிய பொல்லார் இறைவனர் நல்லார் புனைவரே சுஞானம். இங்கே திருவிளையாடற் புராணத்துல கல்லாலின் புடையமர்ந்து, திருவிளையாடற் புராணத்தினுடைய பாட்டு தட்சிணாமூர்த்தி துதி. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, கல்லாள மரத்தை, அதான் வடவாள மரம், அந்த மரத்தின் கீழ் இருந்து இறைவன் தெளிவை சொல்வதற்காக எடுத்துக்கொண்ட மொழி சமஸ்கிருதம்.
எனவே இந்த சமஸ்கிருதத்தை யாரும் தங்களுக்கு தாய்மொழியாக கொள்ளவில்லை. நல்ல தெளிவு பண்ணீங்க. இது நீங்க வடவாள மடத்தின் கீழ் என்பது சமஸ்கிருத மொழி சொல்றீங்களே தவிர நம்ம தமிழ்நாட்டு மேற்கோள் எங்கே இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஒரு செய்தி சொல்லிடுறேன். தொல்காப்பியத்தில் சொற்களை நாளா பிரிக்கிறார். இயற்சொல், திரிசொல், திசை சொல், வடசொல். என்ன ஒரு மாணவன் சென்னை பல்கலைக்கழகத்தில் கேட்டான். நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு 3 ஆண்டு காலம் விசிட்டிங் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஆஸ்திரேலியா, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா எல்லா நாடுகளுக்கும் உங்கள் ஆசீர்வாதங்களோடு போயிட்டு வந்துட்டேன். செய்ய ஆமாம் ஆமாம். சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு 3 ஆண்டு காலம் எந்த அரசியல் சிபார்சும் இல்லாமல் நான் எழுதின ஒரே ஒரு புத்தகம் புனிதராக்கும் மோதம் சித்தியம்னு ஒரு 400 பக்கத்தில் ஒரு புத்தகம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அது போட விலைக்கு இருக்குது, ஒரு 50 புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை வாங்கின என்னுடைய நண்பர் முருகன் பேரு. அது ஒன்று சிண்டிகேட்டில் வச்சு இந்த புத்தகத்தை பயிற்சவரை நம்ம யூனிவர்சிட்டி சித்தாந்த பேராசிரியரா நாங்கள் நியமிக்கிறோம் என்று சிண்டிகேட்டில் ரூல் பாஸ் பண்ணி எனக்கு ஆரம்பித்தாங்க. எந்த மனித சிபார்சும் இல்லாம மகேசன் சிபார்சு. அப்போ ஒரு மாணவர் என்ன கேட்டார், இந்த தொல்காப்பியத்தில் இருக்கிற இந்த 4 சொற்களுக்கு என்ன விளக்கம்? இயற்சொல் இயல்பா பொருள் தெரியும், திரிசொல் கொஞ்சம் கட்டமா பொருள் தெரியும், திசை சொல் என்றால் தெற்கு திசை, வடக்கு திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை 4 திசைகளில் இருந்து வந்து தமிழ்நாட்டில் வழங்குகிற சொற்களுக்கு பெயர் திசை சொல். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க 4 திசையிலிருந்து வந்த சொற்களுக்கு திசை சொல் சொல்லிட்டா, அப்புறம் அந்த திசை சொல்லுக்கு அப்புறம் 4வதா வட சொல்லு சொல்றாரு. எது? இது அந்த பையன் உடனே கேட்டு சொல்றாரு, நான் கேட்கலாம்னு நினைச்சேன், நீங்களே கேட்டுவிட்டீங்க. இல்லப்பா அதுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டேன். அதான் புரியலன்னு சொன்னார். இதுலேருந்து ஒன்று தெரியுது, 4 திசையிலிருந்து வந்த சொற்கள் வந்து வழங்குற சொற்களுக்கு திசை சொல் என்று பெயர் சொல்லிவிட்டதுனால வட சொல் என்பது வடக்கு திசையில் வந்த சொல் என்று பொருள் இல்லை என்று தொல்காப்பியத்தில் சார்ந்து இருக்கிறது. எது அது? வடவாள மடத்தின் கீழ் வந்து சமஸ்கிருதம். அது எழுதுறார் சேனாவரையர். உரை எழுதும்போது ஐயா தான் தெரியும் சேனாவரையர் யாருன்னு. வடக்கும் ஒரு திசையன்றோ அங்காங்க இருக்க திசை சொல் என்ற பட்டியலில் வட சொல்லை அடக்காமைக்கு என்ன காரணம் எனில் சேனாவரை இச்சொல் எல்லா தேயத்திற்கும் பொதுவாக ஆகும். வடக்கு திசையிலிருந்து வந்த சொல் இல்லை என்பதனாலும் இது தொல்காப்பியத்தில் இருக்கிற உரை. நல்லா புரிஞ்சுங்க. நம்முடைய முன்னோர்கள் நம்மை விட அறிஞர்கள். அதை ஒத்துக்கணும். இப்ப இருக்கிற பல பேருக்கு இவன் படிச்சதே 3ஆம் கிளாஸ், இப்போ 35 கிளாஸ் படிச்சவங்கள விமர்சனம் பண்றாங்க. என்ன நிற்கும்? அதனால வடசொல் என்பது அந்த சமஸ்கிருதம், அந்த ஆலாசிய மாந்தியம், அது நம்முடைய மதுரை தொழிலாளர் புராணத்தை இந்த சிந்தனைகளை இங்கிருந்து அகத்தின் மூலமாக கேட்டுக்கொண்ட ஒருவர் வடமொழியில் அந்த காலத்தில் சமஸ்கிருதத்தை எழுதியிருக்கிறார். அதை மதுரையில் வாழ்ந்த மக்கள் இந்த பரஞ்சோதி முனிவராக இருக்கிற இந்த கவிஞரை பார்த்து, அருட்கவிஞரே என்னப்பா அந்த ஆலாசிய மாந்தியம் என்று சொல்லப்பட்ட சோமசுந்தர கடவுளுடைய தொழிலாளர்களை எல்லாம் தோத்து கூறுகிற ஒரு தமிழ் நூல் ஒன்று எழுதி கொடுங்கள் என்று பணிந்து கேட்டார்கள். அவர் உடனே என்ன பண்ணினார், சரி எனக்கு அந்த ஆற்றல் இருக்கான்னு தெரியல, பாப்போம் சொல்லிட்டு போய் படுத்துட்டார்.
போய் படுத்து தூங்கிட்டார். இரவு கனவிலே யார் தோன்றுகிறாள்? அங்கேயே கன்னி அம்மை. நான் இன்னொரு செய்தியை தெளிவுபடியாகும். அங்கேயே கன்னி, மீனாட்சி, தடாலய பிராட்டி என்ற 3 பேருக்கு விளக்கம் சொல்ல போறேன் இன்னைக்கு ப்ரோக்ராம். அங்கேயே கன்னி தான் சோமசுந்தர கடவுளுக்கு உமையம். அதுக்கு எங்க சான்று வருகிறது? திருஞான சம்பந்தர் தேவா பூபால ராகம். மங்கையக்கரசி வளவரும் பாவை வரிவரிக்கை மடமானி. இந்த பாட்டுல அங்கயக்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆவாயாவரும் இதுவே. இந்த பாட்டுல கடைசியில் என்ன சொல்றாருன்னா, அங்கேய கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாய் ஆவதும் இதுவே. அந்த பாட்டுல மீனாட்சிங்கிற சொல் அல்ல. நம்ம தேவாரத்துல மதுரை ஆளவாய் தேவாரத்திலே அம்பாள் பெயரை குறித்தது அங்கேய கண்ணி. அந்த அங்கேய கண்ணி பரஞ்சோதி உன்னுடைய கனவிலே தோன்றி கவிஞரே நம்முடைய தலைவராக இருக்கிற சோமசுந்தர கடவுளுடைய அருள் விளையாடல்களை எல்லாம் நீ ஒரு கவிதையாக்கி பாடு, இது என் உத்தரவு. யார் சொல்ற? அங்கே இருக்கு அம்பாள். உடனே ஏற்ற உட்கார்ந்துருக்க. அப்படியா அன்பர்கள் தான் சொல்றாங்கன்னு நினைச்சேன். அம்பாலும் எனக்கு உத்தரவு போட்டான்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில ஏற்று ஸ்நானம் பண்ணிட்டு பட்டாளத்தை குடிச்சிட்டு சொக்கநாத் பெருமாட்ட போய் வழிபாடு செய்துட்டு நேராக வந்து உட்கார்ந்து பாட ஆரம்பிக்கிறது. அப்படி அங்கேயே கண்டி முதல் நாள் இரவு கனவிலே தோன்றி நம்முடைய தலைவராகிய சோமசுந்தர கடவுளுடைய திருவிழாக்களை எல்லாம் தொகுத்து பாடுக என்று ஆணையிட்டதை சிறமேற்கொண்ட பரஞ்சோதி முனிவராயிருக்கிற இந்த அருட்கவிஞர் தமிழ் கவிஞர் உட்கார்ந்து பாடத் தொடங்கினார். எப்படி பாட்டு வருகிறது? சக்தியாய். ஏன் முதல்ல சக்தின்னு ஆரம்பிக்கிறார்? அம்பா தான் உத்தரவு. அதுக்கு ஒரு நன்றி. அப்படி இருக்கணும் சார் மனிதன். நம்ம இவ்வண்ணமாக பாட சொல்லி ஆணையிட்டது அம்பாள் தான். அங்கே இருக்கின்றார். சக்தியாய் சிவமாய் தனிப்பர புத்தியாய். சுவாமி எப்படி இருக்கிறாரா? சக்தியாய் இருக்கிறார், அவரே சிவமாய் இருக்கிறார். அப்ப நாம் இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? அம்பாளாக வருவதும் யாரு? சிவம் தான். இந்த நாட்டில் பல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க சில பேர். நாங்கள் சிவபெருமானை வணங்குவோம், ஆதிபராசக்தி வணங்க மாட்டோம். ரொம்ப உத்தமம். அதாவது அம்பாளை தன் அருள் பூர்வமாக இறைவன் ஆக்கி தந்ததுதான் உண்மை. சக்தி வேறு சிவம் வேறு அல்ல. சிவம் அருவம், சக்தி உருவம். எப்படி தெரிகிறது? திருவள்ளுவர் பேராசிரியர் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்திலே சிவத்தை பாடுகிறார். அருவம். அவரே உருவம் பெற்று வருகிறார். வான் சிறப்பு மழை மாரியம். கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு என்ற இரண்டையும் அப்பன் அம்மையாக பாவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல கைதற்கு நாம் தண்ணி குடிச்சு. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். திருவள்ளுவர் பேராசிரியர் முழுக்க முழுக்க நம் சைவ சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரர், சைவ சமயத்திற்கு சொந்தக்காரர். அவரை பிற சமயவாதிகள் தங்கள் பக்கம் இழுக்க பார்க்கிறார்கள்.
அந்த மகா பெரிய பாவத்திற்கு நீங்கெல்லாம் தயவு செய்து துணை போயிடாதீங்க என்று உங்களுடைய திருவடி பணிஞ்சு கேட்கிறார். மகா பாவம். திருவள்ளுவர் சைவ சமய சித்தாந்தி. இவர் கடவுள் வாழ்த்து அருவம் சிவம் ஒண்ணு வேணும் சார். அதெல்லாம் அது பேச நேரம் இல்லை. அந்த திருக்குறள் வருகின்ற என் குணத்தான் என்ற சொல்லுக்கு விளக்கம் இந்த உலகத்தில் எந்த மொழியில இருந்து கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கான் தலை. திருவள்ளுவருடைய குறப்பா கடவுள் வாழ்த்து. அது வருகிற என் குணத்தான் என்ற சொல்லுக்கு விளக்கம் இந்த உலகத்தில் எந்த மொழியில இருந்து சொல்லுங்க. அவங்க அந்த மாதிரி இது போகும். திருவள்ளுவர் என் குணத்தான் என்பதற்கு விளக்கம் கீழே எழுதினார் பரிமேலகர். என் குணங்களாவன தன் வயக்கனாதல் தூய உடம்பினாதல் பரம்பில் ஆட்சியோட எழுதிட்டே போற எழுதிட்டு இவை சைவ ஆகமத்துள் கண்டது என்று தெளிவா அழுத்த திருத்தவா எழுதார் பரிமேலகர். சிவாகமத்தில் இருக்கிற விஷயத்தை எடுத்து வள்ளுவ பேராசிரியர் கடவுள் இலக்கணத்தை பாடியிருக்கிற பொழுது திருக்குறள் எங்கிருந்து வந்திருக்கும்? இவர் எடுத்துட்டு போலாமா? நேரத்துக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தெளிவில்லை. அதுக்கு ஒரு குழு கைது மகாபா. அதனால சக்தியாய் அருமையான பாட்டு. சிவமாய் சக்தியாகி இருப்பவள் சிவம் தான். சக்தி தான் சிவம். சக்தி வேறு சிவம் வேறு இல்லை. மதுரை 2 பேரும் சண்டை போட்டுட்டான். கோயில் பிரகாரத்தில் உட்காந்து சக்தி தான் பெருசு ஒருத்தன் சொன்னான். இல்லை சிவம் தான் பெருசு ஒருத்தன் சொன்னான். என்ன மாதிரி அபிப்பிராசமாக இருக்கிறவங்க போய் ஆகலாம். இந்த வயசுலேயும் இப்படிலாம் தத்துவம் சொல்லப்படுகிறாங்க. எப்படா சொல்றீங்கன்னு கேட்டா சக்தி தியேட்டரில் 3000 பேர் உட்காரலாம். சிவம் தியேட்டரில் 3200 பேர் உட்காரலாம். அவங்க 2 பேரும் பேசுறது தியேட்டர். இதான் சக்தி பெருசா சிவம் பெருசா? அதனால சக்தியாய் சிவமாய் தனிப்பரமுக்தியாய் இருக்கும் முதல்வன், அந்த முதல்வனாய் இருக்கிற பரமேஸ்வரன், அவரை பற்றி நான் கஞ்சோப்பி நடுங்கி பாடார்கள். அவரை பற்றி பாடப்போறேன். சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ. நான் இந்த நூலை பாட வருகிற பொழுது ஒரு சொல் கூட அசுத்தமான சொல் வந்துவிடக்கூடாது, அமங்கலமான சொல் வந்துவிடக்கூடாது, சம்பிரதாயத்திற்கு மீறான சொல் வந்துவிடக்கூடாது, சமயத்திற்கு மாறான சொல் வந்துவிடக்கூடாது என்று நடுக்கிறார். அதுக்காக சொல்றார் சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ. யாரா? சித்தியானை. சித்தியான் சித்தி விநாயகர். நமக்கு புத்தன் பொற்பாதமே முதப்பட்டதான் விளையாடுல. ஆனால் எடுத்தோடனே பரஞ்சோதி முனிவர் அம்பாளை நினைவு கூர்ந்து அம்மையப்பராக இருக்கிற அந்த ஐயனுடைய பெருமையை திருவிளையாடல்களை எடுத்து பேசுகிற இந்த நூலிலே பிழை ஏற்படாத வண்ணம் விக்னேஸ்வரா விநாயகப் பெருமானே எனக்கு காப்பாற்றிக் கொடு என்று வேண்டினார். சரி, அடுத்ததுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். திருவிளையாட புராணத்தை படிச்சா கேட்டா என்ன பயன்? 5 கோடி பணம் வருமா? எனக்கு தெரியாது. ஏன் நான் சொல்றேன்னா, ஒருவேளை 50 கோடி வரலாம். நம்புங்க, நான் சொல்ல திங்களி திரு ஆலவாய் அண்ணலம் விளையாடல்தனை. திங்களி ஆலவாய் அண்ணல். திங்கள சந்திரன். சந்திரனை சிரசிலே சூடி இருக்கிறது பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுடைய ஆலவாய் அண்ணலாய் இருக்கிற திருவிளையாடலை அன்பு செய்து கேட்போம். திருவிளையாடலை பாடம் நடத்துகிற
படிக்கிற பொழுதும் கேட்கிற பொழுதும் அது அன்பு செய்யும். அந்த திருவிளையாடல் படத்தை படித்தால் எனக்கு பயன் உண்டு என்று அவர்கள் தன்னுடைய பயன் கருதி அன்பு செய்து நேராயிடுச்சுன்னா வேகமா ஓடி வந்து உட்கார்ந்து கேட்கிற அந்த பக்தி. ஆடலை அன்பு செய்து கேட்போர் சங்க நிதி பதுமநிதி இரண்டும் பெற்று. சங்க நிதி பதுமநிதினா எடுக்க 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 குறையாத தேவேந்திர உலகத்தில் இருக்கிற நிதி. அப்பர் சுவாமிகள் சொல்றார், சங்க நிதி இரண்டும் பதுமநிதி இரண்டும் தந்து தன்மையோடு வாராள தருவரேனும் மங்குவார் அவசரமும் மதிப்போம் அல்லோ மாறியவதற்காகி அங்கமெல்லாம் குறைந்தாழ்வு நோயலாய் ஆகுறித்து தென்கொடல் குறையேனும் கட்டிவார் சடைக்காரந்தார் அன்பராகில் அவர்கள் நாம் வணங்கும் கடவுளாரே. அப்ப தாண்டாங்க அது வருது சங்க நிதி பதுமநிதி. இங்க சொல்றார், சங்க நிதி பதுமநிதி இரண்டும் பெற்று அவர்கள் தகமை நெருமாக பெறுவர். புராணத்தை யார் ஒருவர் அன்பு கெழுமை ரொம்ப பாசத்தோடு வந்து உட்கார்ந்து அந்த 10 நாள் கேட்கிறார்கள், அவளுக்கு நல்ல மகவு கிடைக்கும். இப்போ நீங்கள் கல்யாணம் ஆன ஒரு ஜோடி, ஏன்னா பிள்ளையார் பணம் தேங்காய் விடுறது நீங்கள் உங்கள் மருமகளை கூப்பிட்டீங்கன்னா போறதனை புண்ணியமாக எங்களிருந்து கூப்பிடு என்று மருமகள் சொன்னான்னா, உனக்கு கல்யாணம் 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லையே, அந்த குழந்தை பாக்கி கிடைக்கும்னு இந்த புராணத்தை கேட்டா சொல்றாங்கன்னு சொல்லு ஆக்கிடுவாங்க. ரொம்ப பிரச்சனைன்னு ஆக்கி வராது. அதுவே தகமை மகப்பெறுவர் அருமையான பகை வைவர். திருவிழார் பணத்தை அன்பு செய்து கேட்டால் பகைமையை வென்றுடுவாங்க. தானா பகை போயிடும். நம்ம ஒண்ணு எந்த விளக்கம் செய்ய வேண்டும். அடுத்தது மங்களம் மணிவருவர். கல்யாணம் ஆகாத பிள்ளைகளாக கல்யாணம் ஆயிடும். அடுத்து முக்கியமானது பிணி வந்து எய்தார். நோயே வராது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். பிணி வந்து எய்தார் முக்கியமானது. திருக்கடவுளுக்கு சஷ்டி பூர்த்தி நாம் ஏன் போறோம்? வாழ்நாளும் நனி பெறுவர். வாழ்நாள் நீட்டியிருந்தா போறோம். எனவே திருவிழார் பாடத்தை கேட்டோம்னா இவைகளெல்லாம் பயன்களால் கிடைக்கும் என்று இந்த புராணத்தை படித்ததால் வரும் பயனை சொல்லி முடிக்கிறார். கல்லாரின் புனியமர்ந்து என்ற பாட்டாக வருகிற சொல்ற நேரம். அடுத்த நேரம் நம்ம செய்தி கொள்வோம். திருவிளையாடல். விளையாடல்னா என்ன? பொதுவாக விளையாடல் சொல்லுங்க என்ன சொல்லுவோம்? எளிமையா செய்யலாம். அதாவது ஆழமான சிந்தனை இல்லாமல் இருக்கிறாங்க. அதை சொல்ல செஞ்சாலும் விளையாட்டா செய்யணும். ஒரு செயலை செஞ்சோன்னா விளையாட்டா செஞ்சு முடிச்சிடணும். விளையாட்டா செய்யறது என்ன அர்த்தம்னா அது பெரிய பாரமா கருதுது. ஒரு 5 பக்கம் ஒரு தமிழ் வாத்தியார் கட்டுரை எழுதிட்டு இருந்தார். ஒரு பையன் ரொம்ப அடம் பண்ணிட்டு இருந்தான். வடான்னு கொடுத்தார். ஒரு பேப்பர் வச்சிருந்தார், படிச்சுட்டு இருந்தார். அதை கிழிச்சு தூரம் போட்டு ஒட்டி விடா அப்படின்னா கடகடன்னு போனா ஒட்டி வந்து 5 நிமிஷம் இல்லை எப்போதான் அப்படின்னு கேட்டார். ஏன் தாத்தா உங்களுக்கு இந்த கவலை? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அந்த உலக உருண்டை, அந்த உலக உருண்டையை நான் பார்த்து கரெக்டா அந்தந்த நாடு இலங்கை, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் பார்த்து ஒட்டி பார்த்தேன். கஷ்டம் நினைச்சிக்கிறீங்க, அது நேரம் நினைச்சீங்க. நான் அதெல்லாம் கவலைப்படலை. பின்னாடி ஒரு மனித உருவம் இருந்தது. ஒரு ஆபீஸ் மாதிரி பவுடர் விளம்பரம் பண்ணவன் ஒரு முழு மனித படத்தை வச்சிருந்தான். அதை எடுத்து பார்த்து அதை ஒட்டுனேன். பின்பக்கத்தான என்னாச்சு? உலகம் ஒன்னா ஒட்டிடுச்சு, ஒரே உருவமா. இதுலேருந்து என்ன தெரியுது? மனிதன்
ஒழுங்குபட்டால் உலகம் ஒழுங்குபட்டுவிடும் என்பது பேப்பர் ஒன்று காமிச்சாங்க. அது மாதிரி விளையாட்டை செஞ்சிருக்கோம். விளையாட்டுனா எளிமையா செய்தது ஒண்ணு. ரெண்டாவது திருவிளையாடலாம் என்ன அர்த்தம் கேட்டா, நம்மால் சிந்திக்க முடியாத, நம்மால் கணிக்க முடியாத மிகப்பெரிய தகுதியான செயல்களை எல்லாம் செய்வது திருவிளையாடல். சுவாமி இதுல 64 திருவிளையாடல் பண்ணியிருக்கார். திருவிளையாடல் அது என்ன? அந்த 64 படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த பஞ்ச கிருத்தியங்களையும் சுவாமி பண்ணியிருக்கார். அது எழுதுற சரி, இது மாதிரி அவர் படிச்சிருக்கிற இந்த 5 தொழில்களை அவர் செய்யறாரு. அதை நம்மால் கணிக்க முடியுமா? ஒன்று வேணாம். ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று கணிக்க முடியுமா? இந்த குழந்தைக்கு எத்தனை வயசு என்பதை கணிக்க முடியுமா? இந்த குழந்தை என்ன துறையில வளரும்னு கணிக்க முடியுமா? டாக்டரே தான் குழந்தையை கொண்டு போய் என்ன படிக்கிறது, தோசையை காட்டுறாங்க. டாக்டரால் கணிக்க முடியலன்னு தெரிகிறது. தோசைக்காரரை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் தடுமா இருக்கார். மனிதர்களால் எதிர்காலத்தை கணிக்க முடியாத, இது இப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தான் என்று கணிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கணக்கை வைத்திருப்பவர் தான் பரமேஸ்வரன். யார் அறிவார்? வாழ்நாளும் சாணாளும் திருச்சாய்க்காட்டு தேவர். எங்கே நடத்துவோ, எங்கே கிடத்துவோ, எங்கே இருத்துவோ என்றறியே கங்கை மதி சூடினான், தில்லையிலே தொம் தொம் என்று நடம் ஆடினான். எங்கோ அருள் எங்கே நடத்துமோ போகும். அப்படி கொண்டு சேர்க்கணும். எங்கோ அருள் நம்ம எங்க நடத்து யார் இருக்கா நமக்கு தெரியல. அதுக்கு பேரு திருவிளையாடல். இதை யார் சொல்றா? இந்த திருவிளையாடலோட தத்துவ விளக்கத்தை மணிவாசக பெருந்தகை நம்முடைய திருவம்பாவையில ஒரு தொடர் சொல்றாங்க. ஐயானி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயிரும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோ என்பாவாய். திருவம்பா. ஐயா பரமேஸ்வரா, நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின், அவர்தான் நம்மை ஆட்கொண்டு அருளுகிறார். நமக்கு எது எப்ப தரணும்னு அவர்தான் முடிவெடுக்கிறார். நம்ம எதை கேட்டாலும் எதை சிந்தித்தாலும் கொடுக்க மாட்டார். கேட்கனாலும் கொடுப்பார், கேட்டாலும் கொடுக்க மாட்டார். சைவ சித்தாந்தோட தெளிவார். உண்மைதானே? கேட்டாலும் கொடுக்க மாட்டார், கேட்கனாலும் கொடுக்க. அது நேரம் வரணும். அவருக்கு தானே தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? ஆதரினாய ஐயாரி அஞ்ஞான வரிங்க திருவம்பாவை. ஐயாரி ஆட்கொண்டருளும் விளையாட்டின், விளையாட்டு தான் சொல்றேன், விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் என்பாவாய். மாணிக்கவாசகர் திருவம்பாவை. நம்முடைய கம்பநாட்டாளர் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற பஞ்ச கிருத்தியங்களை அவர் வினைவழி செய்கிறார், கர்மாவில் செய்கிறார். அந்த விளையாட்டை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி செய்யக்கூடிய ஒரே ஒருவர் அவர்தான் என்பதை நம்முடைய கம்பநாட்டாளர் முதல் பாட்டில் உலகம் யாவையும் நாமுடாக்களும் நிலைபெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். விளையாட்டு அவர் தலைவர். உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். அன்னவர்க்கே சரணாங்களே. கம்பநாட்டாளுக்கு என்ன தெரியுது? விளையாடல் சொல்லாட்சிய மணிவா திருவிழா படத்துக்கு முன்னாடியே மாணிக்கவாசகர் சுவாமி திருவம்பாவையிலும் கம்பநாட்டாழ்வார் கடவுள் பொதியிலும் வைத்து பொதிய வைத்து பாடியிருக்கிறார்கள். புரிஞ்சுக்கலாம். சரி, நீங்க என்ன கேட்கலாம்?
கம்பன் வைஷ்ணவன் இல்லையா? இல்லை. நீங்க எந்த விதமான சந்தேகப்பட வேண்டாம். கம்பன் பக்கா சைவன். எப்படின்னு சொல்றேன், தேரழுந்தூர்ல கம்பனுடைய அப்பா ஆண் குழந்தை பிறந்த உடனே இந்த பிள்ளைக்கு கம்பன் பேர் வைக்கிறார். கம்பன் யார் பேரு? சிவபெருமான் பேர் எங்க வருது? ஆலந்தான் உகந்த அமுது செய்தானை ஆதியை அமர தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உலகானை ஏலமார் குடலால் உமைங்க என்றும் ஏந்தி வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காண கண்ணகியேன் பெற்றவாறே. சுந்தரதேவா காஞ்சிபுரம் பதி அது எங்க வருது? காலகாலனை கம்பன் எம்மான். கம்பன்கிற முழு சொல்லியே சொல்ற அந்த பதிகத்தில் எல்லா படலையும் கம்பன் 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 சொல்ற. ஆதலினாலே அந்த உறவை வைத்துக் கொண்டு படித்தால்தான் ஒவ்வொன்றினுடைய மூலம் தெரியும். ரிஷி மூலம் நதி மூலம் தெரியும் சொல்றாங்க. அந்த வகையிலே விளையாடு அறையிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கேசரன் நாங்கள் பாடினார். இப்போ அந்த திருவிழாக்களை தொகுத்து பாட வேண்டிய கட்டாயத்தில் பரஞ்சோதி முனி வருகிறார். இப்ப சக்தியாய் சிவமாகி என்று பாடத் தொடங்கினார். நாம இன்னைக்கு சிந்திக்கு எடுத்துக்கொண்ட படலம் தடாகை பிராட்டியார் திருமண படலம். இந்த மீனாட்சி கல்யாணம் சொல்லுவோம், இருந்தாலும் ஆக்சுவலா சரியான வார்த்தை தடாகை பிராட்டியார் திருமண படலம். அப்படிதான் திருவிழாமணத்தில் இருக்கு. மதுரையை சந்திர மரபில் வந்த மலையத்துவச பாண்டிய மன்னன் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். சந்திர மரபு பாண்டியர்கள், சூரியன் மரபு சோழர்கள். இந்த சந்திர மரபில் வந்த மலையத்துவச பாண்டியன், மலையத்துவச பாண்டியன் என்ன தெரியுங்களா? துவஜம், துவஜம்னா கொடினா மலையை கொடியில் எழுதி ஆட்சி பண்ணிய அந்த மன்னனுக்கு பேரு மலையத்துவச பாண்டியன் என்று பெயர். அவன் ஆட்சி பண்ணி கொண்டு வருகிறான். அவனுக்கு சூரசேனன் என்ற சோழ மன்னன், அவனுக்கு சூரசேனன் என்ற சோழ மன்னன் தன் மகள் காஞ்சனமாலை மனம் செய்து கொடுத்தார். இது ஏன் நான் மறக்காம சொல்றேன்னு கேட்டா, அந்த காலத்துல பாண்டியர்களும் சோழர்களும் சண்டை போட்டுக்கிட்டே கிடந்தாங்க. படிக்கிற வந்தவர் இந்த விஷயத்துக்கு யாரும் சொல்றதில்லை. இப்ப நீங்க என்ன பேப்பர் படிச்சா என்ன வருதுன்னா, பஸ் கவிழ்த்து பேப்பர் நியூஸ், பஸ் பத்திரமா ஊருக்கு போச்சு, பேப்பர்ல வராது. பத்திரமா ஊருக்கு போனதெல்லாம் பேர் பஸ்ல வருது, பேப்பர்ல வராது. கவிழனும் போகணும் ஒரு போய் சாப்பிடணும். அமங்கல செய்திகளாவே பேப்பர் நியூஸ் வேல்யூ என்று போடுகிற காரணத்தால்தான் நான் ஏறத்தாழ பேப்பர் படிக்க முடிச்சிட்டேன். நல்லது, கைது. ஏன்னா அமங்கல செய்திகளை படிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் மங்களம் தொடர வேண்டுமானால் எந்த நிலையிலும் அமங்கலம் வரக்கூடாது. அந்த நிலையிலே பாண்டிய மன்னன் மலையத்துவச பாண்டியன் சந்திர மரபில் வந்தவர், சூரசேனன் சோழ மரபில் வந்தவர். அவனுடைய மகள் காஞ்சனமார், அவளை மனைவியாக அம்மார் பாண்டியனுக்கு மனம் செய்து கொடுத்து விட்டார் சோழ மன்னன். இரண்டு பேரும் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டு வந்தார். வாரியார் வார்த்தை இல்லறம் நல்லறமாக. ஆனால் காஞ்சனமாலை மணிவயிறு வைத்தது. மங்களம் என்ற மணிமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மை கேட்பது வைக்கிறது.
இந்த சூழ்நிலையிலே மலையத்தோச பாண்டிய மன்னன் மற்றவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க யாகம் செய்ய தொடங்கினான். 99 யாகம் பண்ணினான். இன்னும் ஒரு யாகம் பண்ணிட்டான்னா தேவேந்திர சீட்டுக்கு ஆபத்து. 100 யாகம் பண்ணிவிட்டா தேவேந்திர சீட்டோடு இறங்கணும். அந்த காலத்துல தான் இறக்கணும். இப்போதெல்லாம் எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு மாதிரி 100 யாகம் பண்ணிவிட்டானா இந்திரன் இறங்கணும். இவன் இந்திரன் ஆயிடும். இந்திரன் என்பது ஒரு போஸ்ட். பார்த்தான் இந்திரன், நம்ம மேலே பார்த்துட்டு நேர மலையத்தோசை பார்க்க வந்துட்டோம் மதுரை. யார் இந்திரன்? ஏன்னா 99 யாகம் முடிச்சுட்டான். இன்னொரு யாகத்தை முடிக்கூடா பண்ணிவிடும். ஒரு அரசியல். மலையத்தோசனே இந்திரன், நீ 99 யாகங்கள் செய்து இப்படி எல்லாம் செய்து விட்டு இருக்கிறாங்க, முக்கியமான ஒரு யாகத்தை விட்டுட்டியடா அப்படின்னு கேட்கிறான் இந்திரன். என்ன முக்கியமான யாகம்னு கேட்கிறான் மலையத்தோசன். புத்திரகாமேட்சி யாகம் பண்ணாதானே உனக்கு குழந்தை பிறக்குமா? புத்திரகாமேட்சி யாகம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று உன்னுடைய பாண்டிய ஒரு வம்சத்துக்கு ஒரு வம்சாவளி உண்டு பண்ண வேண்டாமா? இவன் யாகம் பண்ணிட்டு இருக்கிறிய அப்படி சொன்ன உடனே இந்த மலையத்தோச பாண்டியனுடைய மனம் மாறிவிட்டது. குழந்தை பேருக்காக நம்ம ஒரு யாகம் செய்ய வேண்டியதா என்று சொல்லி புத்திரகாமேட்சி யாகத்தை செய்ய தொடங்கினான். அந்த யாகம் நடந்து கொண்டிருந்தது. திடீர் என்று அந்த நெருப்பில் இருந்து கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பில் இருந்து திடீர் என்று 3 வயது பெண் குழந்தை தோன்றியது. நெருப்பிலிருந்து தோன்றியது 3 வயது பெண் குழந்தை. 3 தலபாரங்கள் கொண்டிருந்தது. அந்த காஞ்சன மாலை அப்படி இருந்த புண்ணியம். மலையத்தோச பாண்டியன் புத்திரகாமேட்சி யாகம் பண்ணுகிற பொழுது அந்த நெருப்புல அந்த அங்கே கன்னியாக இருக்கிற தாய் ஒரு சின்ன மகளாக பெண் மகளா 3 வயசுல பிறந்து வெளியிலிருந்து உட்காரும்படியாக ஒரு பாக்கியத்தை அவள் முன்னமே பெற்றிருந்த காரணத்தால் தான் பாண்டிய நாட்டுக்கு மருமகளாக வந்தாள். வரலாறு. எல்லாரும் கேட்டாங்க, இது மாதிரி ஒரு அங்கேற்கண்ணியா இருக்கிற ஈஸ்வரியே மகளா வரக்கூடிய அளவுக்கு மலையத்தோச பாண்டியன் வந்து என்ன அப்படி புண்ணியம் பண்ணான்? எல்லாரும் ஒரு எண்ணம் வருது. பர்வதராஜன்கிற அந்த ஒருத்தன் பார்வதியா அம்பாளை பெற்றான்னா அவன் பெரிய தவம் செஞ்ச ஒரு தேவகணம். தட்சணாயினியை பெற்றான்னா அவன் தேவகணம். தேவகணங்கள் 2 பேரும் உமாதேவி பார்வதியாக தாட்சாயினியா பெற்றது நியாயம். மனிதன் அல்ல மலையத்தோசன். இவனுக்கு எப்படி அம்பாள் மகளா வந்து பிறந்தாள் எங்களுக்கு புரியலையே, இந்த தேவ ரகசியம் புரியலையே என்று எல்லோரும் கேட்டார்கள். அப்பொழுது அகத்திய மகரிஷி, அவர் சர்வ வல்லமை பெற்ற திரிகால ஞானி, அவர் சொன்னார், எல்லோரும் அமருங்கள். பழைய வரலாறு சொன்னார். இந்த காஞ்சனமாலை என்ற இவள் இந்த பிறப்பில் சோழனின் மகள், இந்த பிறப்பில் பாண்டியனின் மனைவி. ஆனா இவ பல ஜென்மங்களுக்கு முன்பு ஒரு பெரிய தவம் செய்தாள். இவளுக்கு அப்ப பேர் உச்சாவதி என்று பெயர். வித்யாதரனுடைய மகள். இந்த உச்சாவதி அப்பா என்னம்மா, உமாதேவி உபாசிக்கும்படியான மந்திரத்தை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். உமாதேவியை வழிபாடு செய்வதற்குரிய அருமையான தளத்தை எனக்கு சொல்லிக் கொடுப்பா. சர்வ வகைப்படுத்தி இருக்கிற சர்வேஸ்வரி அம்பாள் அவளை உபாசனா பண்ணுவதற்கு மந்திரம் சொல்லிக் கொடுத்து அந்த இடத்தை எனக்கு காட்டுப்பா என்று அந்த பெண் கண்ணீர் விட்டு கேட்டாள். யாரை கேட்டாலும் அப்பாவை. இப்படி ஒரு பெண்ணு கேட்க அப்பா அதை பற்றி கவலைப்பட்டு சொல்ற ஒரு பொற்காலம் இருந்ததுன்னு
இப்பெல்லாம் புலவு கேட்டதுன்னா போய் கம்ப்யூட்டர் படிப்போம், ஏன்னா இவருக்கு தெரியாது. ஆனா அந்த அப்பா தெரிஞ்சு வச்சிருந்தார். பிச்சாவதி கேட்டாள், மகளே அப்பா அமருங்க. அருமையான கேள்வி கேட்டார். சர்வ வல்லமைப்படுத்தியிருக்கிற அந்த சக்தி, அந்த அம்பாள், அவளை வழிபாடு செய்யக்கூடிய நியமங்கள் என்ன, அவளை வழிபாடு செய்யக்கூடிய ஸ்தலம் எது, இருக்கிற ஸ்தலத்திலேயே வசதியான ஸ்தலம் எது, அதை நான் வழிபாடு செய்து பயன்பெற விரும்புகிறேன் என்று கேட்டாலே உனக்கு சொல்ற கேளு என்று சொல்லிவிட்டு அந்த வித்யாதர் சொன்னார், நாங்கள் 5 மகரிஷிகள் புறப்பட்டு வடநாட்டிலிருந்து நேரப்பட்டு தென்னாடு போய் பல தலங்களையும் வழிபாடு செய்து போய் ஆலவாய் ஆலவாய் என்று அழைக்கப்படுகிற மதுரை அடைந்தோம். அது மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம். 64 சக்தி பீடங்கள் உண்டு. அவற்றில் தலைமையான பீடம் மதுரை. இது திருவிழாப்படத்தில் வருகிறது. அந்த வித்தியேஸ்வரர் தன்னுடைய மகளுக்கு சொல்ற 64 சக்தி பீடங்கள் உள்ளன. அவற்றுள் அவற்றுள் ஒன்று இல்லை. அவற்றுள் தலைமையானது மதுரை ஆலவாய். நீ சென்று அங்கு தவம் செய்தால் உனக்கு அந்த சர்வ சக்தி படைத்த அந்த அம்பாள் காட்சி கொடுத்து அருள் செய்வாள். சரிப்பா, நான் இப்படியே பண்ணுவேன். அந்த பிள்ளைகளுக்கு நாட்டம் பாரு. நேரா நம்ம மதுரைக்கு இப்ப நம்மளாம் மதுரைக்கு எதுக்கு போறோம்? அந்த புண்ணியம் இந்த எண்ணங்களோட போவோம். அந்த மதுரை, இன்னும் மதுரை பற்றி நான் நிறைய சொல்ல போறேன். 10 நாள்ல, 9 நாட்கள். அந்த 64 சக்தி பீடங்கள்ல தலைமை பீடமாயிருக்கிற சக்தி பீடமாயிருக்கிற அந்த அங்கேற்கண்டித்தாய் எழுத்தருளி இருக்கிற அந்த சத்துக்கு போய் நீ உபாசனை பண்ணி தவம் மேற்கொள்ளுப்பா, உனக்கு நல்லது கிடைக்கும் சொல்லிட்டார் அப்பா. நேர அந்த பெண் தனித்து வருகிறாள். பொற்றாமரை தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி தவம் இருந்தாள். அவள் பல நாட்கள் தவம் இருந்தபோது திடீரென்று ஒரு நாள் இளமையான கோலத்தில் பட்டு பாவாடை பட்டு சட்டை அணிஞ்சுக்கிட்டு இந்த தலையில கொண்ட ஆண்டாள் கொண்ட மாதிரி கொண்ட போட்டுக்கிட்டு ஒரு பெண் வந்தாள். வந்து நேர வந்து நின்றாள். பிச்சாவதி, அம்மா வணக்கம். நான் தான் அங்கே இருக்க நீ இப்ப மீனாட்சி உருவத்தில் வந்திருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. அந்த அம்பாள் என்ன சொல்ற? நான் தான் அங்கே இருக்க நீ, நான் இப்ப மீனாட்சி உருவத்தில் உனக்கு காட்சி கொடுக்க வந்திருக்கிறேன். எதிர்காலத்தில் நீ பாண்டியனுக்கு மனைவியாக அமைந்து சோழனுக்கு மகளாக அமைந்து சில காலம் வாழ்கிற பொழுது உமக்கு மகளாக நாம் வந்து தோன்றுவேன் என்று இப்ப யார் சொன்னா? மீனாட்சி சொன்ன. ஏன் இப்ப மீனாட்சி நான் சொல்றேன்? இப்ப டைலாக் பார்த்துட்டேன். அவ அந்த அங்கே இருக்க மீனாட்சி சொல்ற. அதனாலதான் அந்த அந்த வாக்கியம் பெற்றவள். அதனால எது சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம ஒவ்வொருவரும் பூர்வ புண்ணியத்தில் என்னென்ன புண்ணியம் இருக்கும், அந்த புண்ணியத்தின் பலம் எந்த நாள் எந்த நிமிடத்தில் எந்த இடத்தில் எவ்வண்ணமாக கூடுமோ யார் இன்னைக்கு காலை மத்தியானம் 2-3 மணிக்கு
நானும் என்னுடைய மைத்துனை மணி 3 பேர் உள்ள வந்து நுழையிறோம். லைட்டெல்லாம் போடுங்கப்பா சொல்லிட்டு நான் வந்து வேலை தரிசனம் பண்ணிட்டு அப்படி நம்ம காஞ்சிபுரம் மகா பெரியவாவை நான் போன வருஷம் 10 நாள் பேசும்போது தரிசனம் பண்ணிட்டு நான் பேசுகிறேன். அப்படி போய் அப்படியே கையெழுத்து கூட்ட பாருங்க, லைட்டை போட்டாங்க பழியில் சுவாமி அந்த அவையகரத்தோடு அவசியராக யாருக்கு எந்த எந்த காலத்தில் எந்த தவத்தில் எந்த பலன் கிடைத்து யார் எப்படி என்ன நிலையில் உயர்வார்கள் என்று யாரு கண்டாங்க? நம்முடைய அருமையான ஒரு பாட்டு, இன்னவினை இன்னதளத்து இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் எங்கும் என அறிந்து அன்னவினை அன்னதளத்து அன்ன பொழுது அன்னபடி அன்னதனால் பின்னவர கூட்டும் பிறான் சோகோசா. அதனால அந்த இச்சாவதிக்கு என்ன பெரிய பலன்னா, உமக்கு நான் வந்து மகளா பிறகு அதைத்தான் இப்ப அகத்தியர் சொல்றார். அதனால அந்த வகையிலே மலையத்துவச பாண்டியம்மன் செய்த புத்திரகாமேஸ்வரி யாகத்துல அந்த அம்பாள் 3 வயது குழந்தையா நெருப்பில் தோன்றி, கருவில் தோன்றி, நெருப்பில் தோன்றி. நாமெல்லாம் நீரில் தோன்றுகிறோம், மணிக்குளம் அவள் நெருப்பில் தோன்றுகிறாள். வேறுபாடு உண்டு. நம்ம நீரில் தோன்றி நெருப்பில் அழிகிறோம். நீரில் தோன்றி நெருப்பில் அழிகிறோம். அவர்கள் நெருப்பில் தோன்றி ஆகாயத்தில் மறைகிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். தெய்வங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். அந்த வகையிலே தோன்றி வெளியே வந்தால் 3 தலபாரங்கள். மலையத்துவச பாண்டிய மன்னன் கொஞ்சம் வருத்தத்தோடு காஞ்சனமாலை மடியில உட்கார்ந்துட்டா போய். இப்ப காஞ்சனமாலை யார் உட்கார்வ? அதே சரி கேட்டு காஞ்சனமாலை யாருமா? விச்சாவதி. பழைய பிறப்புல விச்சாவதி அவதான் போய் மதுரையில சக்தி பீடத்துல போய் தவம் இருந்து அங்கே கண்ணியின் மீனாட்சியை வந்து உமக்கு நான் பிற்காலத்துல மகளா வந்து தோன்றுனேன் சொல்லி அல்வா கொடுத்ததுனால இப்ப வந்து சோழ மகளா பிறந்த இவர் பாண்டியனுக்கு மனைவியை வந்து வாய்ச்ச பிறகு புத்திரகாமேஸ்வரியாக மறைத்துஸ்மான் செய்ய அந்த 3 வயது குழந்தையா இருக்க நெருப்புல தோன்றி ஓடி வந்து எங்க உட்கார்றா? காஞ்சனமாலை மணி. இவதான் தவம் பண்ணவன். மலையத்துவச பாண்டியன் தவம் பண்ணவன். இந்த தவம் பழைய பிறப்புல மீனாட்சியினுடைய காட்சி பார்த்தவன் இல்லை இவன். ஆனா இவளை மனம் செய்து கொண்டதுனால அவனுக்கு புண்ணியம். சில பேர் வாழ்க்கையில மனைவியால புண்ணியம். பெண்கள் கைது பெரிய புராணத்தில் ஒரு வரி வரும், பிழைக்கும் நெறி தமக்குதவர் பெண் கொடியை பெற்றெடுத்தார். மானக்கஞ்சார் வரலாறு வருகிறது. ஆதலினாலே இந்த மலையத்துவச பாண்டிய மன்னன் புத்திரகாமேஸ்வரி யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டு அருமையான பெண் குழந்தை வந்து நெருப்பிட தோன்றி என்னுடைய மனைவி மடியில உட்கார்ந்து விட்டது, எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா ஒரே ஒரு குறை, 3 தனபாரங்களோடு இருக்கிறது, அது ஒரு குறையா தெரிகிறது. உலக அதிசயத்துல உலக இயற்கைக்கு மாறா இருக்கிறது என்று அவன் வருத்தப்பட்டான். வானத்திலிருந்து ஒரு அசரீரி தோன்றி, அசரீரின்னா சரீரம்னா உடம்பு, அசரீரின்னா உடம்பு இல்லாது பேசுற வார்த்தை, அது அசரீரி தோன்றியது. பாண்டிய மன்னனே பிரபு, எது குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு மகளால் வந்து வாய்த்திருக்கிற அவருடைய 3 தனபாரங்கள் ஒரு தனபாரம் அவருடைய கணவன் முன்னேறியே மறைந்துவிடும். ஒண்ணுக்கு வருத்தப்படாது என்று சொல்லிவிட்டார். சரி சரி என்று இவன் ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணுக்கு தடாரகை பிராட்டியார் என்று பெயர் சூட்டினான்.
இப்ப நாங்க என்ன பண்ணிக்கணும்னு கேட்டா, அங்கே கண்ணி, மீனாட்சி, தடாதேவி பிராட்டி, இந்த 3 பெயரையும் மறக்கக்கூடாது. இந்த புராணத்தில் இல்லை வளர்ந்துகிட்டு வந்தா. ஆனா அவன் என்ன பண்ண, மலையத்துவச பாண்டிய மன்னன் தனக்கு மகள் பிறந்து விட்டாள், தடாதேவி பிராட்டியின் பேர் வச்சுட்டான்னு சொன்ன உடனே அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க, சிறப்பான ஒன்று தனக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த நாட்டுல மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும்படியாக மக்களுக்கு வாரி வழங்குவாங்க. நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடந்தா அட்லீஸ்ட் அந்த தெருவுக்காக சாப்பிடுவோம். அவங்க உள்ள படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வேளை வடமை சாப்பிடுவோம். ஏன்னா எது ஒரு மகிழ்ச்சியையும் எந்த ஒரு மகிழ்ச்சியையும் நமக்கு அப்பாற்பட்டவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் தர்மம். அது அந்த காலத்து மகாராஜாவுக்கு உணர்ந்திருந்தார். எல்லாம் நிரம்ப செஞ்சான். 7 வருஷம் வரி வாங்க வேண்டாம். அதடா அப்படி வரக்கூடாது. 7 years no income tax. என்னங்க நல்லது தானே? 7 years no water tax. 7 years no house tax. அப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த கஜானாவெல்லாம் திறந்து வேலை எடுத்துட்டு போங்கட்டான். கப்பமா கொண்டு வந்து யானை குதிரைலாம் திருப்பி அடிச்சுட்டான். பொண்ணு மகள் படுத்துட்டான், குழந்தை படுத்துட்டான். தன்னுடைய மகளுக்கு குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தா 64 கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். அவன் என்ன அம்பாள், அவளுக்கு சரஸ்வதி தோழி, லட்சுமி தோழி. அப்படி இருக்கும்போது அம்பாள் என்ன கவலை, என்ன படிக்க போறாங்க? 64 கலைகள் அவளுக்கு நல்ல வைக்கும். உடனே அந்த பாண்டிய மன்னன் பார்த்தான், தன்னுடைய மகளுக்கு இளவரசு பட்டம் கட்டினான். தடாத அப்பா, உனக்கு உன்னை இந்த நாட்டினுடைய இளவரசியாக பட்டம் சூட்ட ஆசைப்படுகிறது. ஏற்பா இருக்கின்றார். உடனே தன்னுடைய மகளுக்கு பெரிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணி யானை மீது கங்கை தண்ணியை கொண்டு வர சொல்லி அது அபிஷேகம் பண்ணி யானை மீது இவங்களை உட்கார வச்சு பெரிய பெரிய அளவுக்கு உறவுலாம் விட்டு இவளை இளவரசி, பாண்டி நாட்டினுடைய இளவரசி என்று அறிமுகப்படுத்தினான். நம்ம ஒரு பட்டம் கட்டணும்னா ஏன் ஊர்ல வர்றோம்னா தெரிஞ்சுக்கத்தான். நம்ம ஒரு பையனுக்கு கல்யாணத்திலே மாப்பிளைய உட்கார வச்சு ஏன் திறந்த கால ஊர்ல வர்றோம்னா இனிமேல் பையனுக்கு யாரும் பொறுப்பாக ஆயிடும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுதானே ஊர்ல விடுறது. நம்ம அது தெரியாம என்ன இஷ்டத்துக்கு வேட்டு வெடிச்சு மாப்பிள்ள முகமே தெரியாது பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த பெண் அவள் இளவரசிய பட்டம் சூட்டப்பட்டாள். பட்டம் சூட்டி சில நாள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மலையத்துவச பாண்டியன் இறந்து விட்டான். அது மலையத்துவச பாண்டிய மன்னனுக்கு உயிர் சில நாட்கள்ல பிரிஞ்சு கொடுக்கிறதுனாலதான் இவளை இளவரசி பட்டம் சூட்டும்படியாக விதி கூட்டி நிற்கிறது. எது ஒன்றும் விதிதான் செய்கிறது. இப்ப மலையத்துவச பாண்டிய மன்னனுக்கு யார் கர்மா செய்கிறது? இவ ஆண் குழந்தை இல்லையே. ஆனால் என்ன சிலப்படம் சொல்கிறது என்றால், அந்த பெண்ணா பிறந்த இவர் தன்னுடைய தந்தையாருக்கு முறையான மரபு ரீதியாக அந்த கடன்கள் செய்தாள் எழுதுறார். அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். அவள் கருவுற்று பிறந்தவள் இல்லை. அவள், அதாவது நீங்க தடாதேவி பிராட்டியார் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகளை மேற்கோளாக நமக்கு வந்து சராசரி மனிதனுக்கு காட்டக்கூடாது. அது எக்ஸம்ஷன். அந்த பெண் இப்ப யார் ஆட்சி வர்றது? இவதான் ஆட்சி வர்றது. இளவரச பட்டம் கட்டி இவளே பேரரசி ஆயிட்டான். இவளுக்கு சுமதினு ஒரு அமைச்சர். இவள் பிரம்மாண்டமா ஆட்சி பண்றார். இவள் ஆட்சியில பொழுது எப்படி போதா? தடாதேவி பிராட்டியார் ஆட்சி பிரமாதம் நடக்குது.
ஒரு குறையும் இல்லை. இவளுக்கு ஒன்றும் பொழுது போகாமல் நிறைய வேத உட்படங்களை அடித்து சபாட்சியை சொல்லுவாங்க. ஒருவர்களுக்கு கூப்பிட்டு வித்திய சபை நடத்துவாங்க, சத்சங்க நடத்தி கேட்பாங்க, மகிழ்ச்சியாக கட்டிட்டு இருப்பாங்க. அந்த சூழ்நிலையிலே இவள் ஒரு முறை திக்விஜயம் மேற்கொண்டாள். திக்விஜயம்னா ஒரு நாட்டுக்கு அதிபரான பிறகு பல நாடுகளுக்கு போய் தன்னுடைய வீர பராக்கிரமத்தை காட்டணும். திக் விஜயம், திக்குன்னா திசை. இப்ப இன்னொரு சொல்லிடுறேன். பாண்டி நாட்டுக்கு கன்னி நாடுன்னு ஒரு பேர் உண்டு. ஏன் அந்த பெயர் வந்ததுன்னா, கன்னியா இருந்து ஆட்சி பண்ணார். தடாதி பிராட்டியாருக்கு இந்த கல்யாணம் ஆட்சி வந்தார். இளவரசியாக இருந்து அப்ப பேரரசி ஆயிட்டார். பாண்டிய நாட்டினுடைய ஆட்சி ஒரு கன்னியின் கைக்குள் வருகிறது. அந்த வகையிலே நான் பல விஷயம் சொல்ல போறேன். அந்த வகையிலே கன்னி பெண் ஆட்சி பண்ணிய காரணத்தால் நாட்டுக்கு என்ன பேரு? கன்னி நாடு. பாண்டி நாடு திக்விஜயை மேற்கொள்கிறாள். இவள் ஏறி புறப்படுகிறாள். குபேரன் காசுகளையெல்லாம் எடுத்து வீச, சரஸ்வதியும் லட்சுமியும் சாமரம் பேசுகிறார். சரஸ்வதியும் லட்சுமியும் சாமரம் பேசுறாங்கன்னா இவ யாரு? ராஜராஜேஸ்வரி. இங்க ராஜராஜேஸ்வரி ரூபத்தை பார்த்துருப்பீங்க. சரஸ்வதி லட்சுமி, அதுதான் இந்த வரலாறு. திக்விஜயம் மேற்கொண்டால் நேர பல இடங்களுக்கு சென்று இந்திர உலகம், சத்திய உலகம் எல்லாம் போனால் வைகுந்தம் போகல. அதுல திருமாப்பட்டு கைலாயம் இருக்கிறார். மைத்துனம் பார்க்க நேர கைலாயம் போகிறார். இப்ப கைலாயத்தில் இருக்கிற கைலை நாதன், கைலை நாயகன், அவர்தான் இவளுக்கு கணவரை வரப்போறார். அவர்தான் இருக்கிறார், வரப்போற ஒரு டிராமா தானே. கைலாயத்தை சுற்றி வளைத்து விட்டார். நேரா போய் நந்தியம் பெருமான் சொன்னார் மாதிரி திக்விஜயம் பண்ணி வந்திருந்தார். சிவபெருமான் சிரிச்சுட்டே வெளியில வந்தார். அதாவது சிவபெருமான் அவருக்கு மேல அங்கோஸ்தரம் போட்டுட்டு, அந்த காலத்தில் ஆண்கள் எல்லாம் அங்கோஸ்தரம் போடுற காரணம் கம்பீரம். பொதுவாக ஆண்கள் எல்லாம் கூடு போட்டு போட்டுட்டா அந்த ஆண்களுக்கு ஒரு கம்பீரம். ஏன்னு கேட்டா பல விஷயங்களுக்கு உதவும் இந்த துண்டு. கல்யாணத்துக்கு போறோம், சீட்டு ரிசர்வேஷன், பஸ்ல ஏறணும், பஸ்ல எங்கேயே தூக்கி சில பேர் அதை எடுத்து இறங்கிடலாம். அது வேற இது மாதிரி பல ரிசர்வேஷன். நம்ம யாருக்கா கடன் வாங்கியிருந்தோம், நம்ம யாருக்கா கடன் கொடுத்துருந்தோம், அவங்க அடுத்த துணியை போட்டு முறுக்கி எல்லாம் இது மாதிரி பல விஷயங்களுக்கு உதவும். இங்கே வெளியூர் போனோம், கையில் இருந்த காசு கூட குறைஞ்சி போச்சு. பஸ்டே கொடுத்தது ஒன்று பையில 5 பைசா காசு இல்லை, பஸ் ஸ்டாண்ட்ல பல விஷயங்களுக்கு உதவும் சார். இந்த மாதிரி கம்பீரமான ஆண்களுக்குரிய கம்பீரம், இந்த அங்கோஸ்தரம். அது போட்டு சுவாமி இருந்தார். எப்படி இருக்கும்? கைலாயத்துல அம்பாள் ராணியா போய் நிற்கிறான் தேர்ல. அந்த ராஜ உடையோட சுவாமி செஞ்சிலே நிற்கிறார். இவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நிற்கிறார். இவர் நின்றார் போன நாளை தலை குனிந்தால் தடாவுகின்றார். ஏன்னா 3 தனபாரங்கள்ல ஒன்று மறைந்திருக்கிறது. தன் உடம்பிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டதனால் அவள் நாணி தலை குனிந்து தலை கவிழ்ந்து நின்றாள். சுற்றியிருந்த அந்த மாதிரி ஏப்பி மகாராணி ஆயிட்டான்னு சொன்ன உடனே சிவபெருமான்
தடாதக கால் அப்படியே கால் எல்லாம் பெண்களுக்கு நாணத்துக்கு அடையாளம். நாணத்துக்கு அடையாளம்னா கொஞ்சம் அப்படியே அடையும். பணிக்கு என்ன அடையாளம் தெரியல, வார்த்தையை குறைச்சலா, சவுண்டை குறைக்கணும், டோனை குறைக்கணும். புருஷங்கார பார்வதி அவங்க கூப்பிட்டு திடீர் ஊதிட்டு மனைவி எங்கே வந்து கிட்ட வந்து கூப்பிட்டீங்களா அப்படி கேட்கணும். இவர் திடீர் ஊதிட்டு பார்வதி ஏன் கத்துறீங்க? மணிவுக்கு அடையாளம். அதனால அந்த வகையில் கோபதாபம் ஒரு கணவன் மனைவிக்கு வரணும். வந்தால்தான் வாழ்க்கையில் ஒரு ருசி இருக்கும். ஆனா அந்த கோபதாபம் எப்படி இருக்குன்னா, ரெண்டு பேரும் சரி சரி பேச மாட்டாங்க, கத்தல் போயிட்டு சொல்லிட்டு கத்தலுக்கு கூட போயிட்டு வந்த உடனே அவரோட 2 மணி நேரம் கழிச்சு கணவன் வீட்டுக்கு வந்த உடனே இந்த மனைவி அந்த 2 hours பிரேக்கில் அவரு தான் என்ன சொல்றாரு, ஏதோ கோபத்தில் சொல்றாரு, நமக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், நமக்கு எப்ப பார்த்தா செடு அம்மா சொன்னாங்க நீ எப்படிதான் போய் குப்பை கொட்ட போறியோ அப்படின்னு. அது மாதிரிதான் எனக்கு பாட்டு வாங்கி வச்சு சொல்லிட்டு இவன் என்ன நினைக்கிறான், அந்த கட்டல் நின்றுட்டு அவ்வளோ எவ்வளோ அடுப்பகரையில் வேவரா நெருப்புல கொஞ்சம் முன்ன மட்டும் தான் கோவப்படுவா, நம்ம கொஞ்சம் அனுசரணை போகலாம், நம்ம மேனேஜர் சூப்பரண்டெல்லாம் அனுசரிச்சு போகிறோம் உத்தியோகத்துக்காக. இவன் கட்டவன் தானே. இந்த 2 பேரும் ரீதிங் பண்ணிட்டு 2 பேரும் வர்றாங்க. இவன் வீட்டில் இருக்கா, அவன் வர்றா திண்ணீர், இந்த திண்ணீரை வந்து பெஞ்சில் குத்திட்டு அந்த திண்ணீரை ஒரு பெஞ்சை போட்டு பாதுகாப்பு பெஞ்சை போட்டு உட்காந்து நம்ம உட்காந்துட்டு ஒரு சவுண்டு கொடுக்கும். உடனே அவன் அங்கேயே வந்துட்டா இருக்கு. ஏன்னா அவளுக்கு தான் பேசணும்னு ஆசை இருக்கு, இவனுக்கு பேசணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு பேர் தான் கூடல பேரு, அறுவாளுக்கு இல்லை. உடனே அங்கே வந்து பெஞ்சது வந்து யாரா இருந்தாலும் சாப்பிட வரலாம். இது மாதிரி மனைவி சொன்னா நீங்க ரசிங்க சார். யாரா இருந்தாலும் சாப்பிட வரலாம் மனைவி சொன்னான்னா எவடிங்க என்ன 900 பேர் நான் ஒருத்தர் உட்காந்துருக்கேன் சாப்பிட வாங்கன்னு சொன்னா சரியா போச்சு. அப்படி நேராசனம் வாங்கணும். உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் தான் ஒன்றும் விஷயம் முடியாது. அம்மா சேர்த்து ஏன்னா அம்மா ஊர்ல இருக்கு சிரிச்சுக்கிட்டே போற இது மாதிரி இருக்கிற லைஃப் ஸ்டைல் தான் ஊடல் மகிழ்ச்சி. ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயற்க பின் என்றார் திருவள்ளுவர். ஆதலினால இப்ப சிவபெருமான் அப்படி செஞ்சுக்கிட்டே அந்த அந்த தராதையை காட்டி தலை புரிஞ்சு நிற்கிறா பாருங்க. இவர் இப்பதான் பாருங்க என்னத்துக்கு இவ்வளவு வீராப்பா வந்த படை கிளட்டிட்டு வந்த இப்ப என்னாச்சு பேசவே இல்லை. தராதையை கையில இருக்கிற அப்ப உடனே தராதக இவர் அம்பாள் வீர பராக்கிரம திக்விஜயம் பண்ணி வந்தவர். நீ மதுரையில் இருந்து புறப்பட்டு இந்திர உலகம், சத்திய உலகம், வைகுண்ட உலகம் மற்ற எல்லா உலகங்களையும் திக்விஜயம் பண்ண வருகிற பொழுதே நான் கூடத்தாமா வந்தேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தன்னுடைய மனைவி போர் செய்வதற்காக பல இடங்களுக்கு திக்விஜயப்பட்டு போகும்போது அவளை தனியா விடக்கூடாதுன்னு கவலைப்பட்ட நல்ல கணவர் நம் சிவபெருமான் சொக்கநாதர். அப்படி இருக்கணும் கணவன் தான் பிடிச்சு போறாதுல போடும் விடக்கூடாது. மனைவி எவ்வளவுதான் கோபமா இருந்தாலும் தனியா விடக்கூடாது. பாதுகாப்பு நம்ம தான். மனைவிக்கு யார் பாதுகாப்பு? கணவன் தான் பாதுகாப்பு. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேனே, நான் தாலி கட்டிக்கிட்டேன், தாலி கட்டிக்கிட்டேன், தாலி கட்டி சொல்லி எல்லாம் சொல்றமே, ஆண்கள்லாம் பெண்கள் தாலி கட்டிக்கிட்டீங்கன்னு சொல்றமே, நான் ஒன்னே ஒரு கேட்கிறேன், தாலி கட்டியவளுக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்குன்னா தாலி கட்டவனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னா? நான் ஒரு ஆண்டுதான் எழுதுறேன். தாலி கட்ட நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னா அவனை தனியா விடக்கூடாது. இல்லை இந்த துளை பண்ண சொல்லுங்க, நீ மதுரையிலேருந்து புறப்படும் போதே உன் கூடவே பாதுகாப்பா நான் வந்தேன்னா இது தடாதை காட்டு எப்படி இருக்கும்? அப்பா
நல்ல நீ அவன் பேசவே இல்லை. நீ போட்டு மதுரைக்கு போயிடு, போய் அங்கே இரு, நான் நல்ல நாளில் வருகிறேன், வந்து உன்னை மனம் செய்து கொள்ளுகிறேன். இப்ப என்ன விஷயம்னா, சோமசுந்தர கடவுள் நிகழ்த்திய திருவிளையாட புராணத்தை நம்ம இன்னைக்கு என்ன நாள் சிந்திக்கிறோம், ஆரம்பிக்கிறோம்? சோமவாரம். சோமன்னா சந்திரன், சந்திரன்னா திங்கட்கிழமை, திங்கள் சந்திரன் ஒண்ணுதான். நேரா அம்பாள் நாடி கோடி உத்தரவு பெற்றுக்கிட்டு வந்துட்டார். இப்பொழுது தடாவி பிராட்டி பேசும்பொழுது ஏற்பட்ட கருத்து வெளிப்பாட்டை விட பேசாம இருந்து வெளிப்படுத்தியது அதிகம். மௌனத்துக்கு அவ்வளவு பவர். சங்க இலக்கியத்துல குறுந்தொகையில் ஒரு அருமையான காட்சி. கல்யாணம் ஆன புதுசுல தன்னுடைய பொண்ணு எப்படி குடும்பத்தினாலும் பார்த்துக்குவான்னு சொல்லி தன்னுடைய தோழி அவளுக்கு செவிலி அமுச்சு வச்சா. தலைவி நற்றாய் நேரம் இங்கே போனா காலை 10 மணி இருக்கும். மாப்பிள்ளை ஆபீஸ் போயிட்டான். நம்முடைய மகள் பேர் ராணியம்மா, வாங்க சித்தி, வாங்க 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 சொல்லி காய்ச்சி உட்கார வைக்கிறான். நாற்காலில் உட்கார மாட்டேன் நான், எனக்கு வழக்கம் இல்லை, பாய உட்கார்ந்துருக்கு. மாப்பிள்ளை போயிட்டாங்க ஆபீஸுக்கு. வந்து அம்மாவுக்கு தோழி, தனக்கு சித்தி, வளர்ப்பு தாய். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கும். சமையலாம் பண்ணிட்டு இருக்கியா? சமையல் ஆயிடுச்சு. சரி, நான் எனக்கு வாய வச்சு போட வெயில் நடந்தது கலைக்கு படுக்கிற படுக்கல படுத்துக்கிட்டு நைஸா கவனிக்கலாம். கவனிக்க சொல்லி அம்மா உத்தரவு நற்றாய் கவனிச்சுட்டு இருக்கா. ஆச்சு நான் மோசையா நிறைய மோர் குழம்பா இது. அந்த காலத்துல மோர் குழம்பு கேட்டீங்கன்னா தயிர் மீண்டு கூட செய்யறது. நம்மெல்லாம் மோர் குழம்பு தயிர் மீண்டு போச்சு, அந்த மூடியை திறக்க முடியல. அது முடி 6 வயசுக்கு கொட்ட விரும்பல. அது சில ஏதாவது பண்ணி நம்ம வயதையே ஓட்டிக்கணும். அது பேர் மோர் குழம்புன்னு பேர். நான் சொல்றதெல்லாம் விருதுநகர் ஊர்ல இருக்கிற மோர் குழம்பு, சிதம்பரம் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் மோர் குழம்பு செய்யறாங்க. செஞ்சு வச்சுட்டா, சாதம் படிச்சு வச்சுட்டா, பிள்ளையாண்ட வந்துட்டான். ஆமைக்கு வைக்க 1 மணிக்கு செருப்பு கைக்கு போட்டு உள்ள வந்தான். வந்து பார்த்தா சின்ன மாமியார் ஆயப்படுத்த வீட்டு எழுந்திரிச்சு சும்மா இருந்த சின்னமா இருந்தது. இப்படி கைகாலத்துக்கு போய் உட்காந்து சாப்பிட போனான். இவன் சாப்பிட போறாங்க தெரிஞ்சு நைஸா கவனிக்கிறான். என்னென்னலாம் இவன் சொல்றான், அவன் என்னென்னலாம் பதில் சொல்றான், அப்படி டேப் பண்றான். அப்ப காய் வச்சு போட்டு உட்கார வச்சு இலை போட்டு தருமாறி அந்த நம்ம இவங்க பெத்த பொண்ணா இருக்கிறவ குனிஞ்சு பரமாற உட்கார்ந்து இல்லைன்னு உட்காந்துக்கிட்டு பரமாறல, குனிஞ்சு பரமாறா. அதை கவனிக்கிறா. கவனிச்ச உடனே சாதத்தை போட்டு மோர் குழம்பு ஊத்துன உடனே அந்த மோர் குழம்பு அவ்வளோ அழகா பண்ணி செஞ்சிருக்கா. வாசனை அப்படி இருந்தது. அது சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்றான். சாப்பிடும் போது அவன் ஏதாவது சொல்றானான்னு கவனிக்கிறான். யாரு? பாயப்படுத்துறது. அவன் சொன்னான் இனிது. அவ்வளவுதான் சார் அவன் பேசணும். ரொம்ப சூப்பரா இருக்காது, இருக்கு இது இருக்கு, எவ்வளவு இது மறுபடியும் சாப்பிட்டதே பொய்யி சாப்பிட்டதே கிடையாது. எங்க அம்மா கூட அப்படி செஞ்சது கிடையாது. ஏன்னா அம்மா ஊருக்கு தான் கையிருக்கல. இப்படிலாம் சொல்லல. இனிது இனிது என கணவன் உண்டாலின் சங்கை கொடுத்தோக இந்த உண்டாலி. அவன் என்ன பண்ணா, மோர் கொண்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இறுதிக்கிறீங்கள நாளை மக்கள் வைக்கிற பாருங்க. நடக்கிறதே வேற. அப்படிலாம் சொன்னீங்க அந்த பெருமணிக்கிற இனிது என கணவன் உண்டாலின் அந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் என்ன பண்ணாலாம், தன்னுடைய குடும்பத்தை லேச ஒரு நெருப்பு நடிச்சு அந்த பாராட்டை அங்கீகரித்தான். பூர்வ வரைவு இனிது என கணவன் உண்டாலின் நுண்ணினின் மகிழ்ந்தன்று ஒன்றுதொரு புகானே. முகத்துல ஒரு சின்ன லேசா ஒரு சிரிப்பு, அவ்வளவுதான் அங்கீகாரம் பண்ணணும். கடை பிஎஸ் வீரப்பத்தி சிரிக்கப்படாது. இதெல்லாம் சொல்றாங்க சார். அதாவது பெண்கள் எப்படின்னா தங்களுடைய பாராட்டுகிற மௌனமா அங்கீகரிக்கும். கடாவை பிராட்டி இவ்வளவு
சிவபெருமான் 15 வார்த்தை பேசுறார். இது ஏதாவது 4 வார்த்தை, ஒரு வார்த்தை மூங்குது அப்படின்னு. உனக்கு காது கேட்கறியா? நான் இந்த மாதிரி இனிதுன்னு சொல்றேன், மோர் குழம்பு இனிதா இருக்குன்னு சொல்றேன், நீ பாட்டு பேசாமலே போய் அனுப்புறீங்க. உனக்கு காது வழிய காய் சேவடா உனக்கு அதை புரோக்கர் சொல்றாங்களா? காது கேட்கறது அது மாதிரி இல்லை. திரும்பிட்டாங்க. திரும்பி நேரா வந்தா அம்மாவோட விஷயத்தை கூட சொல்லிட்டா. கைலாயம் வரையும் போயிட்டு வந்துட்டாம்மா. கைலாயநாதனை பார்த்தேன். அப்போது என் உடம்பிலே ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அவர்தான் என் கணவர் என்று புரிந்து கொண்டேன். அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருமா. நம்ம காத்துக்கிட்டு இருப்போம்மா. அவர் வர்ற நாள் நல்ல அலங்காரம் பண்ணி அற்புதமா வரவேற்போம்மா. சரிம்மா இது காஞ்சனமாக கணவர் இல்லை. சிவபெருமான் புறம் கைலாயம் டு மதுரை, கைலை டு மதுரை வர எந்த ஏர்போர்ட்ல விசா வாங்கினாரோ, எங்க விமானத்தில் வாங்கினாரோ வந்துட்டார். வந்தாருன்னா எப்படி எடுபடி ஆள்னா 1,00,000 பேர் கூட வர்றாங்க. மதுரையா அற்புதப்படுது. சிவபெருமான் மாப்பிள்ளை வரணும். மாப்பிள்ளை வந்தா யானை மேல வர்ற சிவபெருமான் பயன் பண்ற யானைக்கு 2000 தந்தம். ஐராவனம்னு பேரு. ஐராவதம்னா 1000 கொம்பு. ஐராவனம்னா 2000 கொம்பு. திருவாரூர் தாண்டத்தில் பாடுறாங்க நாவுக்கரசர். ஐராவனம் ஏறாது ஆரேறி ஏறி அமரர் நாடு ஆடாதே ஆரூர் ஆண்ட ஐராம் பண்ணமே. திருவாரூர் தாண்டர். அதெல்லாம் அந்த 2000 யாரும் வருவாரா? சுவாமி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் கையிலாய்க்கு வச்சாரா அப்படின்னா, ஏன் சுவாமி இதெல்லாம் பண்ணி நிறுத்தது கூட கஷ்டம் கிடையாதா? பேசாம கூட இருக்குல்ல கெடுறா சின்ன யானை திட்டு நேரம் வர அந்த ஒரே கோலாகலமான வரவேற்பு. கல்யாண மாப்பிள்ள வந்துட்டார் மதுரைக்கு. மதுரைக்கு வந்த உடனே நேர மதுரையில காஞ்சனமால தடாதே பிராட்டியார், சுமதி, சரஸ்வதி, லட்சுமி, குபேரை எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணாங்க. சிவபெருமான் உள்ள இறங்கி வர்றாரு. எப்படி இருக்கும் சிவபெருமான்? சொக்கநாதன். மதுரைக்கு வந்திருக்கார் சார் மாப்பிள்ளையா வந்த உடனே காஞ்சனமால தயாரா வச்சிருந்த எடுத்துட்டு போய் சுவாமி திருவடிக்கு ஜலத்தை ஊற்றி புஷ்பம் போட்டு பண்ணி நான் எவ்வளவோ பார்த்து பண்ணியிருக்கேன். எவ்வளவோ கட்ட இருந்தாலும் இது எனக்கு பெரிய பாக்கியம். சாட்சா மதுரை சொக்கநாதரே இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரலைங்க. இதை விட பெரிய பாக்கியம் என் பொண்ணுக்கு என்ன கிடைக்க போகும். வாங்க சுவாமி உள்ள வாங்க நான் அழைச்சிட்டு வந்துட்டு. ஆனா சுவாமி வீட்டுக்குள்ள போகல. சிவபெருமான் புஷ்பத்திலேயே குடிச்சிட்டார். உட்கார்ந்த உடனே அந்த காஞ்சனா அது உள்ள போய் அந்த கதவு எடுத்து நின்றுட்டு தடாதை பிராட்டி வெளியவே வரல. கொண்டுனா அப்படின்னு அடக்க கொடுக்க மாட்டணும் என்று வரலாறு என்பது அக்கால வரலாறு. அப்படி ஓரமா அது உள்ளே இருக்கு. இங்க கதவு அத மாமியார்னா மாப்பிள்ளை எப்படி பேசணுமா? கதவு எடுக்கல. கதவு காட்டு மாப்பிள்ளை சிவபெருமான் தன்னை தான் கூப்பிடுறாரு. தெரியல என்னம்மா என்ன ஒரு முக்கியமான விண்ணப்பம். என்னம்மா மணி எப்படி சொல்லுமா செய்கிறான் சிவபெருமான். மாப்பிள்ளை என்னம்மா? ஒண்ணு இல்லை, என் பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அவ இருக்கிற பொழுது இனிமேல் ஆட்சியில அவ இருக்க எப்படி? இந்த செய்தியை வரலாற்றுல பொன்னெழுத்து எழுது. ஏன்னா எங்க வீட்டுக்கு நீங்க மாப்பிள்ளையா வருகிற பொழுது எங்க வீட்டு சொத்தை என் பொண்ணு ஆட்சி பண்ண முடியாது இருக்க, அந்த ஆட்சியில இருக்கிற ஒரு பிரஜையா எங்க வீட்டு மாப்பிள்ளையா இருக்கிற நீங்க வர்றது எனக்கும் பெருமை இல்லை, எங்க வீட்டுக்காரா இருந்த அவருக்கும் பெருமை இல்லை, என் மகளுக்கும் பெருமை இல்லை, இந்த நாட்டுக்கும் பெருமை இல்லை.
நீங்க தான் மகாராஜா வரணும். ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளையா போனா இந்த கண்டிஷன்ல போகணும். இங்கனம் மானம் இந்த தமிழனுக்கு பிள்ளையார் பணம் சொல்லிக் கொடுத்த விஷயம். சொத்தை பயப்படாத. நோ, ஆட்சி சொக்கநாதத்தை வருது. அது யார் சொல்றா? தடாதே பிராட்டியார கல்யாணம் பண்ண பிறகு அந்த கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு சிவபெருமான் நான் உனக்கு கீழே ஆட்சியில் இருக்கிறது எனக்கு நோக்கோட கூச்சமா இருக்குன்னு இவர் சொல்ல, அதுக்கு ஒரு மாசம் போகட்டும் அப்படின்னு அந்த அம்மா இழுக்கு. அப்படிலாம் வாழ்க்கை இல்லை. வீட்டுக்குள்ள நுழையில என்ன சொல்றாங்க? நீங்க தான் மகாராஜாவா இருக்கு, ஆட்சி நீங்க தான் வகிக்கணும். எங்க வீட்டு பெண்ணு உங்க ஆட்சியில தான் ஆட்சியோட இருக்கிறதே தவிர எங்க பொண்ணு ஆட்சிக்குள்ள நீங்க இருப்பதை நான் விரும்பவில்லை என்றால் காஞ்சனமாறு. இது கம்பீரமான ஆன்மகனுக்குரிய. இப்ப சிவபெருமான் எந்த சொத்து வேண்டாம் கைலாயத்தில் இருக்கு. எனக்கு சொத்தை கொடுத்து, கல்யாணம் கொடுத்து, களஞ்சியை கொடுத்து, 4 வகை படைகளை கொடுத்து, எனக்கு ஒரு ஆட்சியை கொடுத்து, மாட்சியை கொடுத்து, அமைச்சரை கொடுத்து, ஒரு நாட்டை கொடுத்து, நாட்டினுடைய அரசனாக்கிய நாட்டை வேலை பார்க்கலையே, இதில் ஒரு சொத்தம் இல்லையே, நான் அதெல்லாம் விரும்புறது இல்லையே. இதுலேருந்து என்ன தெரியுது? விரும்பாதவர்களுக்கு ஆட்சி வரும்னு தெரியுது. இங்கெல்லாம் திருவிழா விரும்பின ஆட்சி வராது. சுவாமி உத்தரவு. உடனே சுவாமி பதில் சொல்லுவாரா? மாமி, நீங்க இது மாதிரி சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேல நான் சும்மா இருப்பேனா? சும்மா இருந்தா நான் சாமியா, நீ மாமியா? தீராஜேந்திர வசனம் அது. சிவபெருமான் ஒரு வார்த்தை பேசலைங்க. அந்த காஞ்சனமால 10 வார்த்தை 100 வார்த்தை சொல்லி இந்த நாட்டினுடைய ஆட்சியை நீங்க தான் எடுத்துக்கணும். உங்க ஆட்சிக்குள்ளதான் என் பெண் வாழணும். சிவபெருமான் அவ்வளவுதான். ஆட்சியில நீங்க தான் இருக்குன்னு 5 வருஷம் இல்ல, ஆயுள் முழுக்க நீங்க தான் இருக்குன்னு சொன்னதுக்கு சிவபெருமான் சொன்ன பதில் வார்த்தை ஒரு புன்னகை. சிவபெருமான் அன்பர்களாக இருக்க நமக்கு ஆட்சி வந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு புன்னகை. உடனே திருமண ஏற்பாடு ஆகிறது. பிரம்மா நடுநாயகம் உட்கார்ந்து அந்த அபிபாகம் அந்த ஹோமம் பண்ற. திருமால் பக்கத்தில் உங்களுக்கு கதையில வரும். மீனாட்சி கல்யாணத்துல அழகர் கல்லழகர் ஆத்திரையார் வந்து வரல, நிறைய விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் பட சொல்ல யாரும் அதெல்லாம் நம்ம திருவிழா படத்தில் இல்லை. அது கல்லழகர் இறங்கி வந்தார், வேட்டா வந்தார், அதுக்குள்ள வேறொரு மைக்கில் வச்சு கல்யாணம் பண்ணிருக்கா சாமின்னா ஒரு கதைலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம திருவிழா படத்தில் அந்த வரலாறுலாம் இல்லை. வேற பக்கத்துல திருமால் இருக்க. ஏங்க திருமால் என்னங்க கைலாயத்திலே சிவபெருமான் போட்ட போது பக்கத்துல திருமால் வரமாட்டாரா? இல்ல அந்த அளவுல கம்யூனிகேஷன்லாம் போயிடும். இப்பவே கம்யூனிகேஷன் கொடுக்கும்போது டெலிபதி, இமெயில், ஜிமெயில், அப்ப என்ன கவலை? அதெல்லாம் கூடவே வர்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏதோ ஒரு அற்புதத்துக்காக பண்ணி ஒரு அழகு பண்ணி வச்சிருக்காங்க. அது இருக்கட்டும். வந்தார்கள். திருமால் அருகில் இருந்து அந்த இலைய உதவ பிரம்மா அத ஹோமம்லாம் பண்ண. பக்கத்தில் யாராரு? குபேரன், இந்த தேவேந்திரன், தேவர்கள், வாயு, வர்ண, அக்னி. இன்னொன்று சொல்றேன். சிவபெருமானும் இந்த சோமஸ்கந்தமூர்த்தமாக இருக்கிற சோமசுந்தர கடவுளாக இருக்கிற சொக்கநாத பெருமானும் ஜடாதை பிராட்டி இருக்கிற திருமணத்துல அக்னி வளர்த்தார்கள். ஆனால் எழுதுற பழஞ்சோதி முனிவர் அக்னி வளர்த்தார்கள். அக்னியும் அவனே, அதனை வளர்ப்பவனும் அவனே.
அதன் அவிர்வாதத்தை ஏற்பவனும் அவனே, அந்த உணவும் அவனே, அதிலிருந்து அருள்பவனும் அவனே. எல்லாம் நெருப்பு, நீர், ஆகாயம், போக்குவரத்து எல்லாம் சாமிதான். அவர் இல்லாத இடம் இல்லை. ஆனா ஒன்னொன்னுக்கும் ஒரு சிம்பாலிக்க ஒரு உருவம் கொடுத்துருக்க. ராகவனியா இருக்காங்க, ஒரு தலையாத்திரை மேற்கொள்றாங்க. தலையாத்திரை மேற்கொண்டு டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருதான். பணம் வாங்குறது எல்லாம் பண்ணதெல்லாம். ஆனா அப்ப சமையல்காரர்களா ஒருத்தர் கூப்பிட்டு நீ பார்க்கணும், இந்த பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் நீங்க பார்க்கணும் என்று பொறுப்பு கொடுப்பாரை தவிர, பொறுப்பு கொடுக்க சில பேர் நியமிப்பாரை தவிர, எல்லாமாக இருந்து அந்த ஆணையிடுவது யாரு? தாயகம் சார்தான். அதே மாதிரி தான் சிவபெருமான் திருமாலை, பிரம்மாவை, இந்திரனை, வாயுவை, வருணனை, அக்னியை, யமதர்மனை, குபேரனை எத்தனை பேரை நியமித்தாலும் அவர்கள் அனைத்திலும் இருந்து ஏற்பவர் அவர்தான், செயல்படுத்துவர் அவர்தான். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அவர்தான் எல்லாம் அசைக்கிறார். அது எது போலன்னு கேட்டார், இப்ப நம்ம சிதம்பரத்துல இந்த சிதம்பரம் நாட்டில் இந்த சிதம்ப ஊரினுடைய தாசில்தாரா இருக்கிற ஒருத்தர்னா அவரு ஆட்சி பண்றாரு, நகரமன்ற தலைவர் ஆட்சி பண்றாரு. இவங்க சட்டத்தை வச்சு ஆட்சி பண்றாங்க. சட்டத்தை பாஸ் பண்ண சட்டமன்றம், சட்டமன்றத்தை அனுப்பிச்சு கவர்னர் டெல்லிக்கு அனுப்புறார். டெல்லிக்கு அனுப்பிச்ச உடனே அதை எடுத்து வாங்கி பாஸ் பண்ணி பிரதமர் பார்த்து வச்சு அவர் ஜனாதிபதி அனுப்புறார். ஜனாதிபதி கையெழுத்து போட்டு அனுப்புறார். கையெழுத்து போட்டு அனுப்பிச்ச பிறகு அந்த ஜிஓ தான், அந்த கவர்மெண்ட் ஆர்டர் தான், அந்த லா தான் நம்ம ஊர் தாசில்தார் வரைக்கும் செல்லுபடியாகுது. எனவே நம் ஊரை ஆட்சி பண்றது தாசில்தாரா, நகர்மன்ற தலைவரா, கலெக்டரா, முதலமைச்சரா, கவர்னரா, யாரும் கேட்டா ஜனாதிபதி தான் என்பது போல எல்லாமா இருந்து ஆட்சி பண்ற சிவபெருமான் தான். சொல்ல இனநெறியாக இருப்பவனும் அவனே என்று நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளும் தத்துவங்களை. நம்முடைய வாழ்க்கையில தத்துவங்கள் ரொம்ப முக்கியம். நாம எந்த வகையிலும் எதையும் நாம் வெறுத்து பேசக்கூடாது. ஐம்பூதங்களை கொண்டாட வேண்டும். சூரியன் சந்திரனை வணங்க வேண்டும். யமானன் என்ற உயிரை வணங்கும். நான் இங்க ஒரு தலை போட்டிருக்கிறேன், கலிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம், நாளைக்கு புத்தி கொடுத்த படலம். 2 படலம் இருக்கு. அந்த படலத்தில் வந்து முக்கியமான பல உயிருக்கு சுவாமி செஞ்சிருக்க. எந்த ஒரு கலிக்குருவி, நாரகம், எல்லா உயிரினங்களிடத்திலும் சாமி இருக்க. நீங்க தெருவழியா எப்படி வச்சுங்களேன், ஒரு பன்றி போச்சுன்னா நம்ம அது ஒரு சாதாரண ஒரு இழிவா விலங்க நினைக்கிறோம். இல்ல, வராகம்னா பன்றி. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு மந்திரி ஆட்சி பண்ணார். பேர் என்ன? பூவராகம். பூவராகன்னு சொல்லுவோம். பூ வரா பிரிச்சு சொல்லுவோம். பூவ ராகம் கிடையாது. பூவராகம்னா போல் புரியாது. பூ வரா, பூன்னா பூமி, வராகம்னா கல்வி. பூ வரா, அது நம்ம சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. பூவராகம் சொல்லி அது இன்னொன்று சொல்றேன். பூமி நடுக்கம், நிலநடுக்கம், அதான் பூ கம்பம். பூன்னா நிலம், கம்பம்னா நடுக்கம். பூ கம்பம்னா நிலநடுக்கம். பூன்னா நிலம் பூ வராகம் மாதிரி. கம்பம்னா நடுக்கம். கம்பகரேஸ்வரன் திருப்பூர் சாமி. அதனால அந்த வகையில ஐம்பூதங்களையும் அனைத்து உயிர்களையும்
இன்னைக்கு நம்ம வராகமூர்த்தி, அது என்ன வராகி உருவத்தில் அம்பாள் ஆட்சி கொடுக்கிறாள் அல்லவா? அதெல்லாம் இதெல்லாம் மாற்ற வரத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அதனால எந்த உயிரையும் தயவு செய்து நான் இன்னைக்கு சொல்ல விரும்பி கெஞ்சி கேட்டுக்கிறேன், இழிவா கருதாரு, அவமானமா பேச, எந்த உயிரையும் துச்சமா மதிக்காது, நினைக்காது. யாராவது உங்க வாழ்க்கையில உங்களை யாராவது கடுமையாக விமர்சனம் பண்ணினால் அந்த விமர்சனத்திற்குரிய குறை உங்ககிட்ட இருந்தா திருத்திட்டு அவருக்கு நன்றி சொல்றது. உங்ககிட்ட இருக்கிற அந்த குற்றத்தை அவர் சொல்லும் பொழுது அந்த குற்றம் உங்ககிட்ட இல்லைன்னா, உங்ககிட்ட இல்லாத ஒரு குற்றத்தை அவர் ஏற்றி உங்களை திட்டி உங்களை துன்புறுத்துறாருன்னா, நீங்க அனுபவிக்க வேண்டிய கர்மாவை நாம் அனுபவிச்சு கழிக்க அவர் ஒரு கருவியானார் என்று சொல்லி தேங்க்ஸ் சொல்லுது. எப்படி பார்த்தாலும் தேங்க்ஸ் சொல்லுது. அவ்வளவுதான் சார். நம்ம வாழ்க்கையிலேயே கற்றுக்கொள்ள வேண்டியது அவமானம் ஏன் பண்ணுவார்? அபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டு அதிபராக பணியாற்றுறார். பாராளுமன்றத்தில் பேசிட்டு இருக்காரு ஜனாதிபதி. ஒருத்தர் ஏச்சு மிஸ்டர் லிங்கன் அப்படின்னா அவர் பிளீஸ் நிறுத்திவிட்டார். இவ்வளவு பெருமையா பேசுறியே, உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு என் காலில் போட்டிருக்காங்க. அவன் என்ன கருத்துல சொல்றான்? நீ செருப்பு தைக்கிற தொழிலாளருடைய மகன், மறந்துட்டியா, பெருசா பேசல அப்படிங்கிற கருத்துல சொல்லி அவர் அவமானப்படுத்தான். மிஸ்டர் லிங்கன், நீ உங்க அப்பா தச்சு ஒரு செருப்பு என் காலில் கிடக்குது, இப்போ என் காலில் போட்டுக்கிறேன் சொன்ன உடனே அபிரகாம் லிங்கன் கோபப்படல, கையெழுத்து கொடுத்தார், நன்றி அப்படின்னு. இவா பேசுறது நன்றிங்கிறான். ஒண்ணும் இல்லை, எங்க அப்பா இறந்து 24 வருஷம் ஆச்சு. 24 வருஷத்துக்கு வாழ்ந்த எங்க அப்பா கட்சி கொடுத்த செருப்பு இன்னும் பிஞ்சு போகாம காலில் போட்டுக்கிறீங்கன்னா எங்க அப்பாவுடைய உழைப்பை நான் மதிக்கிறேன் சார். எந்த சூழ்நிலையிலும் நீங்க அவமானப்படாதீங்க சார், நீங்க கோபப்படாதீங்க சார். நீங்க கோபப்பட்டா நீங்க இறங்கிடுறீங்க. அதனால சான்றோர்கள் பெருமக்களே, நாம இன்னைக்கு தடாதை பிராட்டியார் திருமண மண்டபத்தினுடைய இந்த நிலையில அப்புறம் உடனே சுவாமி மங்களநாள் சூட்ட அம்மி விதித்து அடுத்ததெல்லாம் அவரை காட்டுறாரு. அது புராணத்தில் வருது. அங்க அம்மி விதித்து அடுத்தது காட்ட முடியாது. சுவாமி அம்பாள் அம்மி வச்ச உடனே அடுத்தது சீட்டை ஊற்றிருக்காங்க ஒரு நாற்காலியில மண்டபத்தில். அடுத்தது இந்த வாக்கு விட்டு காட்டுறாங்க. இப்படி ஒரு அற்புதமான திருமண வைபவம். அது அந்த நிகழ்ச்சியில சோமசுந்தர கடவுள் அங்கே கட்டியாக இருக்கிற பிராட்டியார் மீனாட்சி தாயாக நடாதையை பிராட்டியாராக எழுந்தருளி வந்து மலையத்தோச பாண்டியுடைய மகளாக அவதாரம் செய்து காஞ்சனமாரியின் மடியில் உட்கார்ந்து அவர் செய்த தவத்தின் காரணமாக இந்த பேச்சினை அவளுக்கு வழங்கி அதன் மூலமாக சோமசுந்தர கடவுளுடைய மனைவியாக வந்து அமைந்த வகையிலே இடது பாகமாக இருக்கிற வகையில் அந்த உமையொரு பாகமாக சுவாமி அமைந்தார். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, மனைவி நமக்கு அமைவது மனைவியின் நிலையிலே நாம் அவளை கொண்டாட வேண்டும் என்பதனால்தான் மனைக்கு உரியவள் மனைவி, இல்லத்துக்கு உரியவள் இல்லா. மனைக்கு உரியவன் மனைவன் இல்ல, வார்த்தையே இல்லை. இல்லான்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமில்லாத. அப்ப இல்லாங்கிற சொல்ல மனைவிங்கிற சொல் மாதிரி ஈக்குவலா தமிழ் சொல் இல்லையான்னு கேட்டா இருக்கு ஒன்னே ஒண்ணு. சேர்க்கிறாத மனசாகவும் சொல்லிட்டார், இல்லானன் இல்லாலும் வைக்கவென கார்கமிய புராணம். அதனால இல்லாள் அவ, இல்லாளும் நம்ம. அந்த வகையில என்னதான் இருந்தாலும் அந்த மனைவி நாம் கொண்டாட வேண்டும், மனைவிக்குரிய முறையை கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த தடாதை பிராட்டியார் திருமண படத்தின் மூலமாக அம்மையப்பராக அங்கேற்கனி சமேதராக சோமசுந்தர கடவுள் விளங்குகிறார், மீனாட்சி சுந்தரேஸ்வரராக விளங்குகிறார், தடாதை பிராட்டியார் கரம் பிடித்த சொக்கநாதராக விளங்குகிறார் என்று கூறி
அந்த அமையப்பராக இருக்கிற பெருமானுடைய திருவடிகளை மீண்டும் 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 வணங்கி போற்றி மணிந்து நாளைய நாளிலே இந்த உமாதி அம்மன் நோன்பு, அதாவது அது பிள்ளையார் படத்திலே முக்கியமான ஒரு படம் விருத்தகுமார பாடலான படம். அந்த படத்தில் வருகிற செய்தி தான் அந்த அம்பிகை நோன்பு என்ற ஒரு தலைப்பில் அவரை எடுத்து வெளிப்படுத்திக் கொண்ட அந்த நோன்பு பற்றிய விஷயங்களை எல்லாம் நாளைக்கு சிந்திப்போம் என்பதை தெரிவித்து எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.